ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டோரி. நான் உங்கள் தரா. எல்லாருமே ரொம்ப சேஃபாக ஹாப்பி ஹெல்த்தியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜின்னப்பாவுடைய ஏஜ் கேப் பார்ட் 36. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் எல்லாருமே ரொம்ப சேஃபாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக சிரிச்சுக்கிட்டே, அதுவும் இல்லாமல் வேலண்டைன்ஸ் டே. ஸோ வேலண்டைன்ஸ் டேலாம் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. அண்ட் வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கே இந்த வீடியோ போஸ்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கு தெரியாது. ஏன்னா உங்களுக்கு விஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன், விஷ் பண்ணிட்டேன், தட்ஸ் இட். இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸோட ஐடியாஸ் வச்சுருக்கேன். பட் அதை கரெக்டாக போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு ஒர்க் அப்படியே நடுவில் வந்து என்னை ஸ்டாப் பண்ணி விட்டுருது. அவங்களுக்கே தெரியும், இப்போ நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாேருக்கும் ஃபைனல் எக்ஸாம்ஸ்க்கான டைம். அதுவும் இல்லாமல் ஸ்கூல்ஸுடைய ஆனுவல் டே, ஸ்போர்ட்ஸ் டே, சயின்ஸ் எக்ஸிபிஷன் சொல்லி 1008 அப்படியே தலையெல்லாம் வலிக்குது. சொல்லப்போனால் கொஞ்சம் லைட்டாக கிரிகிரின்னு வர மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டில் ஓகே, ட்ரை பண்ணுவோம். எவ்ரி திங் இன் அவர் ஹேண்ட்ஸ் ஒன்லி. ஸோ எதுவுமே அவுட் ஆஃப் ஹேண்ட்ஸ் போகலை அப்படின்னு நம்ம நம்புவோம். ஸோ அப்படியே அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணி ஓடிக்கிட்டே இருப்போம். நிறைய பேர் இப்போ ரீசெண்ட் டேஸில் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க போல இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட்டாக புது மெம்பர்ஸ் எல்லாம் வந்து சேனலில் ஆட் ஆகிட்டே இருக்கீங்க. நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டாக கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ ரீசெண்ட் டேஸில் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ப்ராப்பராக ரிப்ளை பண்ண முடியல, அவ்வளோதான். மற்றபடி உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்காமலாம் நான் இல்லவே இல்லை, நிச்சயமாக பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன உங்களோட கீப் இன் டச்சில் இருக்க முடியலை, மேபி அதுக்கு ஒரு கரெக்டான ஒரு டர்ன் அரவுண்ட் வரும்ல. ஸோ அந்த டைமில் வில் மேனேஜ் இட். அண்ட் அப்படியே வீடியோக்குள்ளே போகலாமா? லாஸ்ட் பார்ட் எங்கே முடிச்சிருந்தோம், நம்ம ஜின்னப்பா ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம ஜுவானா கிட்டே சொல்லியிருந்தாரு. ஸோ இவளும் அந்த கிஃப்ட் என்ன அப்படிங்கிறத சர்ச் பண்ணிகிட்டு இருந்தா. பட் நம்ம ஜின் சொல்லியிருப்பார், 3 கிஃப்ட் இருக்குது, அதில் 2 கிஃப்ட்டு நீ கண்டுபிடிக்கணும், ஒரு கிஃப்ட் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ ஒரு கிஃப்ட் அவள் கண்டுபிடிச்சிருப்பா. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான கப்பல் ரிங். அண்ட் இன்னொரு கிஃப்ட்டையுமே அவள் கண்டுபிடிச்சிருப்பா. அண்ட் அந்த 3rd கிஃப்ட் அதெல்லாம் அப்படியே போயிட்டுருக்கும். ஸோ அந்த 3rd கிஃப்ட்டை பற்றி இன்னும் அவர் ரிவீல் பண்ணவே இல்லை. பிகாஸ் அவர் தான் கொடுப்பேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார். ஸோ அது என்ன கிஃப்ட்டு, அது எப்படி கொடுத்தாரு, நம்ம ஜுவானாவும் ஜின்னும் எங்கே போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே நீங்கள் ஸ்டோரியில் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஐ ஹோப் இன்னும் ஒரு 2 to 3 டேஸில் இந்த எபிசோடெலாம் முடிச்சிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். முடிச்சிட்டேன்னா மேபி பல்க் அப்லோட் வந்தாலும் வரலாம், வாய்ப்பு இருக்குது. அண்ட் அப்படியே கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். அண்ட் நம்ம ஜின்னப்பா ஜுவானா நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு க்யூட் அவுட் மார்னிங் வந்து போயிட்டுருக்காங்க. ஒரு நல்ல அவுட்டிங், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட்டான ஒரு மெமரபிளான ஒரு நைட். ஸோ ஆஃப்டர் தட் 2 பேருமே ஒரு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அந்த இடத்த விட்டே மொத்தமாக கிளம்புறாங்க. ஸோ திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து அங்கே இருக்க அந்த ஹோட்டலில் 3 இம்பார்ட்டண்ட்டான பர்சன்ஸ் இருப்பாங்கள்ல, லில்லி, டெய்ஸி, அதுக்கப்புறம் நம்ம ஜாஸ், இவங்க 3 பேரும் சேர்ந்து எல்லா திங்ஸையும் வந்து பேக்கிங்லாம் பண்ணி கொடுத்து வழக்கம் போல் நம்ம ஜின்னை பக்காவாக சென்ட் ஆஃப் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ ஜின் பார்த்திங்கன்னா டிரைவர்லாம் வேண்டாம், நானே கார் ட்ரைவ் பண்ணிவிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி காரையும் ட்ரைவ் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு இருந்திருப்பார். ஸோ அப்படியே ட்ரைவ் பண்ணிவிட்டு இவர் போயிட்டே இருக்கும்போது ஆன் தி வேல கொஞ்சம் அப்படியே ஒரு நல்ல மூமெண்ட்ஸ், நல்ல சாங்ஸு. லாஸ்ட் டே நைட் பார்த்திங்கன்னா நம்ம ஜுவானா அவர் கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக பார்த்துட்டு இருந்திருப்பார். ஸோ இது ஒரு வீக்கெண்ட் டே. ஸோ 2 பேரும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான். அதாவது ஜுவானாக்கு கிடையாது, பட் ஜின்னுக்கு இந்த மாதிரிலாம் பிளான் இருக்குது. ஸோ நம்ம ஜின் பார்த்திங்கன்னா நம்ம ஜின் எப்போயுமே போவார்ல அந்த லேக் செஷன். ஸோ அந்த இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு மார்னிங் சன்ரைஸு, 2 பேரும் அப்படியே ஒரு க்ளவுடியான அந்த வெதரில் அப்படியே அந்த சன்ரைஸை என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அந்த டே ஃபுல்லாகவே அப்படி தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ரெஸ்டாரண்ட் போகிறாங்க, மூவி போகிறாங்க, சாப்பிட்றாங்க. ஸோ ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த டேவே முடிய போகுது. அன்னையோட டே ஈவினிங் வந்துடுச்சு. ஸோ இப்படியே பார்த்திங்கன்னா அந்த ஈவினிங்கை ரொம்ப பர்ஃபெக்டாக ஸ்பெண்ட் பண்ணணும். பிகாஸ் அவர் வெயிட் பண்ணதே இந்த ஈவினிங்காக தான். அப்படிங்கும்போது அதை ரொம்ப சரியாக ஸ்பெண்ட் பண்ணணும், தன்னோட ஒய்ஃப் கூட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் டிசைட் பண்ணியிருக்காரு. ஸோ தன்னோட ஒய்ஃப் கூட அந்த ஈவினிங் டேவை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது அவருக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸோ டிஸ்டர்பன்ஸோ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவர் திங்க் பண்ணுறாரு. ஸோ 3 பேருமா சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரியான ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட் தான், பட் அது ஜின்னோட ரெஸ்டாரண்ட்டெல்லாம் கிடையாது. இது ஊரை விட்டே கொஞ்சம் தள்ளி இருக்குது. கொஞ்சம் ஒரு ஆல்மோஸ்ட் இது ரொம்ப குட்டியான ஒரு ரெஸ்டாரண்ட்டு. சொல்லப்போனால் ஒரு வீட்டில் நடத்திட்டு ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுற ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப ஃபுட்டெல்லாம் லிமிட்டடான மெனு தான். ஃபுட்டு டேஸ்ட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, பிகாஸ் ஜின்னுக்கே தெரியாது. சும்மா ஒரு ரேண்டமாக தான் கூட்டிகிட்டு போயிருப்பார்.
ஸோ அந்த இடத்துல இவங்க 3 பேரும் போயிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது சடனாக நம்ம மீராவும் கூடவே அவரோட ஒன் மோர் இங்கே இருந்த ஒரு கொரியன் ஃப்ரெண்டும் 2 பேரும் சேர்ந்து வராங்க. இவங்க 2 பேரையும் பார்த்தோன்னே ஜுவானாக்கு செம்ம ஹாப்பி. பிகாஸ் நேற்று ஈவினிங்லேருந்து அவளை கம்பெனிக்கு ஆளே இல்லை, பட் இப்போ நம்ம மீரா வந்திருக்கா அப்படின்போது கம்பெனிக்கு ஒரு ஆள் கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சி இவள் பயங்கர ஹாப்பி. இவள் டக்குன்னு எழுந்துச்சு அப்படின்னு நம்ம மீராவையே என்னடி பண்ணுற, ஈவினிங் எல்லாம் உன்னை பார்க்கவே இல்லை, இன்றைக்கி தான் இப்போ பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் அவளை ஹக் பண்ணுறான். இவளும் பதிலுக்கு ஹக் பண்ணிவிட்டு சரி சரி நான் உன்னெல்லாம் பார்க்க வரல, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜின் நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்ல சரி நீ கிளம்பு முதல்ல அப்படின்னு சொல்லி இவர் டக்குன்னு குட்டி பையனை தூக்கி நம்ம மீரா கையில் கொடுத்துடுறாரு. மீரா கையில் கொடுக்க நம்முடைய மீராவும் சரி ஓகேடா நீ பார்த்துக்கோ கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இவள் குட்டி பையனை தூக்கிட்டு இவள் போயிடுறா. ஏன்னா நம்ம மீராவும் குட்டி பையனும் நல்ல பாண்டிங்கில் தான் இருக்காங்க. ஸோ மீராவால் குட்டி பையனும் ஆப்வியஸாக சமாளிக்க முடியும். ஸோ ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை அப்படிங்கிறதுனால இவளே அவளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ப்ரிப்பேர்டாக வந்திருக்கா. நம்மளுடைய மீராவும் சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜுவானா சட்டை நம்ம ஜின்னை பார்த்துட்டு என்ன ஆச்சு, இப்போ ஏன் அவள் வந்தா திடீர்னு ஏன் குட்டி பையனை கொடுத்து அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. நம்ம ஜின் நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நான் கொஞ்சம் ஃப்ரீயாக பேசணும், நான் அவனை வச்சுட்டு இதை பேச முடியுமான்னு எனக்கு தெரியலை, ஸோ அதனால தான் ஒன்றும் பயப்படாது அவன் நல்லா தான் பார்த்துக்குவா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஜுவானாவும் அவன் நல்லா தான் பார்த்துக்குவா, அதில் ஒன்றும் எனக்கு சந்தேகம்லாம் கிடையாது, பிகாஸ் அவள் தான் என் குழந்தையோட ஆன்ட்டி, அதெல்லாம் ஓகே தான், பட் இப்போ எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்க ப்ளீஸ் ஜுவானா சும்மா கொஷின் மேலே கொஷின் கேட்டுகிட்டே இருக்காது, உட்காரு நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது மீரா சரி ஓகேடா கால் பண்ண நான் கிளம்புறேன், எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏண்டா வர்றதான் வர இவ்வளோ தூரமாடா தள்ளி வருவேன், எவ்வளோ தூரம் தெரியுமா ட்ரைவ் பண்ணி வரத்துக்குள்ளே முதுகெல்லாம் வலிக்குதுடா அப்படின்னு சொல்லி இவள் ஜென்கிட்ட கொஞ்சம் லைட்டாக ஆர்கியூமெண்ட்டெல்லாம் பேசிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டா. ஸோ இவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போக லிட்டில் பிட் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. பிகாஸ் ஏன் இங்கே வந்தோன்னு தெரியல, ஏன்னா இது ரொம்ப தூரம், ஆக்சுவலி சிட்டியை விட்டு ரொம்ப லிமிட்டடான டிஸ்டன்ஸே தள்ளி வந்தாச்சு. திடீர்னு மீரா வரா, குட்டி பையனை வாங்கிட்டு போகிறா, இவர் வேறு குழப்பமாக பார்க்குறாரு, ஒரு இழவும் புரியலை அவளுக்கு, அப்படியே மண்டையை பிச்சுக்கிறா, என்ன தான் சொல்லி ஒழிங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே கொஞ்சம் கோபமாக அப்படியே பார்த்துட்டே இருக்கா. பட் நம்ம ஜின்னுக்கோ இவளோட குழப்பம் எல்லாமே புரியுது, பட் ஸ்டில் அவரும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து இப்போது அவர் பேசணும்னு நினைக்கிறது வேறு ஒன்றுமே இல்லை. ஆல்ரெடி நம்ம ஜின்னுக்கு ஒரு ப்ரெஷர் வந்திருக்கோம் இல்லையா, இவளை யூனிவர்சிட்டிக்கு, அதாவது இவளுடைய அப்ராட் ஸ்டடீஸ்க்கு இவளை அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதை பற்றி இவரே ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீ அப்ராட் ஸ்டடீஸ்க்கு எப்போ போகலான்னு டிசைட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியே நம்ம ஜுவானாக்கு அள்ளு விடுது. ஏன்னா இது வரைக்கும் ஜின்னுக்கு இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த நம்ம ஜுவானாக்கு ஜின்னுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சுது அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய ஒரு ஷாக் தான். பிகாஸ் இது ஆரம்பிக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பா, ஆனால் பிரின்சிபல் கிட்ட இவ சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ பிரின்சிபல் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஆப்வியஸ்லி ஆரமும் நம்ம ஜின்னுடைய ஒரு க்ளோசஸ்டான ஃப்ரெண்ட், ஜுவானோட லைஃப்பில் அவருக்கும் வந்து நிறைய அக்கறை இருக்குது அப்படிங்கிறதுனால இவரால் எந்த விஷயத்தையும் ஜின் கிட்ட வந்து ஹைட்லாம் பண்ண முடியாது. ஸோ இவருமே சொல்லி விட்டுருப்பாரு. ஸோ வேறு ஆப்ஷனே இல்லை, ஜின் போட்டே உடச்சிட்டாரு பள்ளீர்னு. எனக்கு சுற்றி வளைச்செல்லாம் பேச தெரியாது ஜுவானா, எதுவாக இருந்தாலும் வெட்டு 1 துண்டு 2 தான். ஸோ நான் கேட்டுட்டேன், நீ எப்போ போகலான்னு டிசைட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜுவானா எப்படி உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே தடுமாறி கேட்குறா. நம்ம ஜின் பதிலுக்கு அது எனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படிங்கிறதெல்லாம் இப்போது மேட்டர் இல்லைன்னு நினைக்கிறேன், ஆனால் நீ எப்படி இந்த இடத்துக்கு போக போகிற அப்படிங்கிறதான் இப்போதைக்கு மேட்டர், நம்ம அதை பற்றி பேசலாம். எப்படி தெரிஞ்சது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்கு இப்போ நம்மக்கிட்ட சுத்தமாக டைமே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி இன்னும் நமக்கு ஒரு 3 days தான் டைம் இருக்குது. இந்த 3 daysக்குள்ளே நீ இங்கேருந்து கிளம்பி ஆகணும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு வந்து நியூஸ் படி உனக்கான 1 month பீரியட் ஆல்ரெடி முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது நீ கிளம்பி தான் ஆகணும் ஜுவானா அப்படிங்கிற மாதிரி ஜின் அப்படியே கொஞ்சம் பளிச்சுன்னு நீ போ அப்படிங்கிறத சொல்லிடுறாரு. அவருக்கு கஷ்டமாக தான் இருக்குது, அஃப்கோர்ஸ் இல்லைன்னா சொல்ல முடியாது, பட் ஸ்டில் அவர் வந்து ஹீ இஸ் ரெடி. ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், என் ஒய்ஃப் அவளுடைய டெவலப்மெண்ட் நான் ஒத்துக்கிறேன், அவள் போட்டும் அப்படிங்கிறதுல அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நின்றுட்ட மாதிரி அவருக்கே தோணுது.
அஃப்கோர்ஸ் யாருக்குமே தன்னுடைய ஒய்ஃப் அதுவும் இப்போ தான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கும், இப்போ தான் வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வந்திருக்கு, நல்ல ரிலேஷன்ஷிப் போக ஆரம்பிச்சிருக்கு, 2 பேருக்குள்ளே எல்லாமே பர்ஃபெக்ட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற டைமில் சடனாக வந்து தன்னோட ஒய்ஃபை விட்டு இருக்கணும்னு சொல்லும்போது யாருக்குமே கஷ்டம் தாங்க. லவ்வே இல்லைன்னா கூட அவனுக்குமே காண்டாக தான் இருக்கும், ஏன்னா கூடவே இருக்கும் இல்லையா. சடனாக நீ போ அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை. பட் ஜின் ஓகே ஃபைன் நான் சொல்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டாரு. பட் ஜுவானாவால் இல்லை, எனக்கு அதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை, நான் படிக்க போகலை, நான் இங்கேயே படிக்கிறேன், நல்லா தானே படிக்கிறேன், நான் இங்கேயே படிக்கிறேன், எனக்கு அந்த ஸ்காலர்ஷிப் வேண்டாம், அதுவும் இல்லாமல் நான் தம்பியை விட்டு சான்ஸே இல்லை, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவள் ஒரே செகண்ட் தான் நோ அப்படின்றத ஸ்ட்ராங்காக சொல்லிட்டா. பிகாஸ் கேர்ள்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நோ மீன்ஸ் நோ மட்டும்தான். எனக்கு எப்போயுமே அப்படி தான், நோ மீன்ஸ் நோ தான், மேபி அப்படின்னாலும் நோ தான், என்னோடய சைலண்ட்டுக்கு அர்த்தமும் நோ தான், சாரி அப்படின்னாலும் நோ தான், நோ மீன்ஸ் நோ மட்டும்தான். அஃப்கோர்ஸ் ஆப்வியஸ்லி. ஸோ நம்ம ஜுவானாவோட பாயிண்ட்லேயும் நோ அப்படிங்கிறத அவள் ஸ்ட்ராங்காக இருக்கா. பட் ஜின் இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் திரும்பியும் சொல்கிறாரு. நீ யூனிவர்சிட்டிக்குள்ளே போகும்போது நான் உனக்கு ஒரு வார்த்தை சொன்னேன், ஞாபகம் இருக்கா ஜுவானா அப்படின்னு சொல்லி கேட்க, இவளும் என்னது அது அப்படின்னு சொல்லி கேட்குறா. பட் அவளுக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வேண்டாம், பிகாஸ் இவர் ஏதாவது பேசினாலே கன்வின்ஸ் பண்ணிடுவார் அப்படிங்கிறது ஜுவானாக்கு தெரியும். ஸோ அவளுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கேட்குறதுல விருப்பம் இல்லை. பட் இருந்தாலும் ஜென்னுக்கு வந்து அவர் ரெஸ்பெக்ட் கொடுக்குறா அப்படிங்கிறதுனால என்னது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜின் சொல்லிட்டாரு, நான் உன்னை நீ மெடிசன் படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீ ஒரு நல்ல சைல்டு டாக்டரோடு சேர்த்து நம்ம குழந்தைக்கும் நீ ஒரு பர்ஃபெக்டான டாக்டராக இருக்கணும், நம்ம குழந்தைக்கு ஒரு அட்வைஸ் வேணும் அப்படின்னா அது உன்கிட்டேருந்து வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன்ல. ஸோ அதுக்கு நீ ஒரு பர்ஃபெக்டான ஒரு டாக்டராக இருக்கணும், அதுக்கு உன்னால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாமே நீ பண்ணணும் ஜுவானா. ஐம் ரியலி வெரி சாரி, உன்னை அனுப்பணுன்றது என் எண்ணம் இல்லை, உன்னையும் என்னையும் இல்லை நம்ம 2 பேரையும் கனெக்ட் பண்ண நம்ம குழந்தையும் 3 பேரையும் பிரிக்கிற எந்த விஷயமும் எனக்கு எப்பவுமே பெருசாக தெரியாது, நான் அதை என்றைக்குமே பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஆனால் இந்த விஷயத்த நான் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கணுமோன்னு எனக்கு தோணுது. அதனால தான் நீ இப்போது கொஞ்ச நாள் தான், இன்னும் ஒரு 2 years, ஆல்மோஸ்ட் ஒரு 600 days தான் நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்க போகிறோம். இந்த 700 நாள் ஒன்றும் அவ்வளோ பெரிய நாள் கிடையாது. கண்டிப்பாக நம்ம இந்த 700 நாள் நிறைய தடவை பார்க்க முடியும், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். ஸோ பெட்டர் ப்ளீஸ் கோ தேர். எனக்காக, நம்ம குழந்தைக்காக நீ போவேன்னு நான் நம்புகிறேன், அதனால தான் உங்ககிட்ட இதை கேட்குறேன். அண்ட் உங்ககிட்ட எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கும்னு எனக்கு தோணுது, அதனால தான் இதை உங்ககிட்ட ரெக்வெஸ்ட்டாக இல்லாமல் ஒரு ஆர்டராக சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஒருவேளை முதல்ல நீ கேட்ட உடனே என்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லியிருந்தா ஒருவேளை ரெக்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். பட் இப்போது என்னால் ரெக்வெஸ்ட் பண்ண முடிகிற சிச்சுவேஷனில் இல்லை, அதனால தான் இப்போ நான் ஆர்டராக இதை நான் சொல்கிறேன். ப்ளீஸ் நமக்காக இல்லை அப்படின்னாலும் அவனுக்காக நீ போவேன்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின் பக்காவாக ஒரு செக் வைக்கிறாரு. ஜுவானாவால் நோவே சொல்ல முடியல அந்த பாயிண்டில். ஷி காண்ட், அவளால் முடியலை, அப்படி அந்த வேர்ட்ஸ் அவளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகுது. பிகாஸ் இப்போ தான் அவள் ஜின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்கா, ரிலேஷன்ஷிப் டைட்டன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் என்னை போகணுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்ற மாதிரி கண் அப்படியெல்லாம் ஏக்கமாக பார்க்குறா. ஜின்னால் புரிஞ்சிக்க முடியும், ஜுவானாக்கே இப்படி இருக்குன்னா ஜின்னுக்கு எப்படி இருக்கும். ஆப்வியஸ்லி ஹி கேன் அண்டர்ஸ்டாண்ட், பட் ஸ்டில் நோ, தேர் இஸ் நோ அதர் ஆப்ஷன்ஸ். ஸோ எந்த கேட்டுமே இல்லை, நீ இந்த கேட்குள்ளே போய் தான் ஆகணும். பட் இந்த கேட்குள்ளே போய்ட்டு நீ ரிட்டன் வந்துடலாம், ஐ கேன் மேனேஜ் இட், ஐ கேன் ஹேண்டில் எவ்ரி திங் அப்படின்ற மாதிரி ஜின் வந்து ஒரு பிலீஃப் கொடுக்குறாரு. ஜுவானா ஃபர்தர் ஆர்கியூமெண்ட் எடுத்துகிட்டு போகலை. அவளால் நோ சொல்ல முடியாது, ஏன்னா தன்னோட குழந்தை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அங்கே சொல்லிட்டாரு. உன் குழந்தை, அவளுக்காக நீ செய் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு பாயிண்ட் அவளால் எங்கேயுமே மீற முடியாது. ஸோ நத்திங் அதர், எனி அதர் பாயிண்ட்ஸ், எனி அதர் சாய்ஸஸ் எதுவுமே பேசலை. நான் போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கடைசியாக ஒரே ஒரு கொஷின் தான். ஜின்னால் போ அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்ல முடியல. பட் அவரோட டியர்ஸ் நோ சொல்லுது, பட் அவரோட லிப்ஸ் எஸ்ன்னு சொல்லுது.
நீ போகணும், கண்டிப்பாக நீ போகணுன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஒருவேளை நம்ம பையன் இந்த இடத்துல இருந்திருந்து அவன் உங்ககிட்ட இதை கேட்டிருந்தா நீ நோ சொல்லியிருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க, அஃப்கோர்ஸ் நோ அதர் சாய்ஸஸ் ஜுவானா செடஸ். ஓகே, நான் போகிறேன், நமக்காக நான் போகிறேன், நம்ம பையனுக்காக நான் போகிறேன். ஆனால் இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் எல்லா டைமும் என்கிட்ட யூஸ் பண்ண முடியாது ஜின். நான் அதை சொல்லிட்டேன். எப்பவுமே சார்னு கூப்பிடுவாள், இப்போ ஜின்னுன்னு தான் கூப்பிடுறா. இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு நீங்கள் எப்போயுமே என்னை கார்னர் பண்ண முடியாது ஜின். பிகாஸ் நான் அவன்கிட்ட வீக்னஸ் தான், நான் ஒத்துக்கிறேன். அவனை பற்றி பேசினா நான் ஆஃப் ஆகிடுவேன். பட் ஸ்டில் எல்லா டைமும் எனக்கு அவன் மட்டும் இல்லை, அவன் கூடவே சேர்ந்து அவனோட அப்பாவும் இருக்காங்க. அவங்கள நான் பார்த்துக்கணும். பிகாஸ் நான் அவரை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அவர் போட்ட வெட்டிங் ரிங்கை தான் இன்னமும் என் கையில் இருக்குது. அவர் கொடுத்த டைமண்ட் ப்ரேஸ்லெட்டை தான் இன்னமும் நான் கையில் போட்டிருக்கேன். இப்போ கூட லாஸ்ட் டே நைட் ஒரு கப்பல் ரிங் கொடுத்துருக்காரு. கப்பல் ரிங் கொடுத்தாரு, பட் அந்த கப்பலை விட்டு தள்ளிடுன்னு சொல்லி அவரே கொடுத்துருக்காரு. ஸோ நான் எதுவும் பேச விரும்பலை. ஆனால் இந்த பாயிண்ட் அடிக்கடி ஒர்க் அவுட் ஆகாது. அதை மட்டும் நான் ரெஜிஸ்டர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். இந்த எமோஷ்னல் பிளாக்மெயில் எப்போ பார்த்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது. பிகாஸ் இன்னும் கொஞ்ச நாள் தான் என் பையன் பேசிடுவான், அவனுக்கு புரிஞ்சிடும். அப்பா எப்போ பார்த்தாலும் நம்மளை வச்சு தான் அம்மாவை டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்ச பிறகு கண்டிப்பாக அப்பா மேலே கோவம் வரும். ஸோ அப்போது அவன் உங்களுக்கு இல்லை, எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். ஸோ நான் இந்த வாட்டி உங்களோட சாய்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் போகிறேன் ஜின் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோவமாக, கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அந்த வேர்ட்ஸ் ஹெசிடேட் பண்ண முடியல. கோவம் வருது, தயக்கம் வருது, நிறைய லவ் இருக்குது. என்னால் உன்னை பிரிஞ்சுலாம் போக முடியாது. 700 டேஸ்ன்றது இட்ஸ் நாட் அ அன்கண்ட்ரோலபிள் டேலாம் கிடையாது. இட்ஸ் வெரி வெரி ஷார்ட் பீரியட். பட் ஸ்டில் என்னால் உன்னை விட்டு இருக்கிறதுன்றதுலாம் கஷ்டம்தான். அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உள்ளடக்கி கண்ணில் தண்ணி மட்டும் அப்படியே அழாமல் கொட்டி பட் ஸ்டில் போகிறேன் அப்படிங்கிறதையும் வாயால் சொல்லிட்டா. ஜின்னுக்கும் சேம் அதே ஃபீல் தான். கண்ணில் தண்ணிலாம் வருது, என்ன வாய் விட்டு அழலை. ஹார்ட் வந்து பெயினாக இருக்குது, வலிக்குது. பிகாஸ் அவளை விட்டு இப்போ தான் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னும் போதே உடனே தள்ளி போகிறது அப்படின்றது கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் போகிறேன் அப்படிங்கிறத அவளும் ஒத்துக்கிட்டா. ஸோ இந்த கான்வர்சேஷனுக்காக தான் இவர் ஆல்மோஸ்ட் நேற்று ஈவினிங்லேருந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஒரு வழியாக சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ 2 பேரும் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக வந்த அந்த மூடெல்லாம் அவளுக்கு போயிடுச்சு. ஹஸ்பண்ட் கூட வந்திருக்கோம், நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்காரு, ஃபன் பண்ணலாம் அப்படின்லாம் நினச்சி வந்திருப்பாள். பட் எல்லாமே டோட்டலாக வேஸ்ட்டு. டோட்டல் இதுவுமே ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஃப்ளாப் எல்லாமே அவளுக்கு கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்குது. பட் ஸ்டில் ஓகே ஃபைன் அப்படிங்கிறது அவளும் தன்னோட மனசை அப்படியே தேத்திக்கிறா. ஸோ இப்படியே ரிட்டன் வந்து வீட்டுக்கும் போகிறாங்க. அந்த நாள் நைட் அங்கேயே ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ அப்படியே ரொம்ப நல்லா நைட் அப்படின்னு சொல்ல முடியாது. 2 பேரும் கொஞ்சம் ஷோல்டர் டு க்ரை பர்சன்ஸாக மட்டும்தான் இருக்காங்க. அவர் தோளில் இவர் சாஞ்சு அழறதும், இவரோட மடியில் அவர் சாஞ்சு அழறதும். அஃப்கோர்ஸ் லவ் அப்படிங்கிறது நாட் ஓன்லி த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், ஃபிசிக்கலுக்கான அந்த டச் இதில் மட்டும் கிடையாது. ஷோல்டர் டு க்ரை அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். உனக்கு வலிக்குதா, உனக்கு வலிக்கும் போது என்கிட்ட சொல்லு, என்கிட்ட ஷேர் பண்ணு. உன் வலியை என்னால் போக்க முடியாது, பட் அந்த நேரத்துக்கு என்னால் அதுக்கு ஒரு சின்ன மருந்தாக தடவி தர முடியும் அப்படிங்கிறத அப்பப்போ நம்மளோட பார்ட்னர்ஸ் கிட்டே சொல்லலாம். அதை காமிக்கலாம், தப்பும் கிடையாது. ஸோ அப்படி தான் அவங்க அந்த நாள் நைட் அவங்களுக்கு போகுது. ஸோ ஜுவானா இப்போ போக போகிறா அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு. ஸோ ஜின் அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் ஆல்ரெடி, அதாவது இவகிட்ட கன்ஃபஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் ஸ்டார்ட்டும் பண்ணியிருப்பார். ஏன்னா இவளுக்கு இது சாய்ஸ் கிடையாது, ஆப்ஷன் எல்லாம் இல்லை, இட்ஸ் மேண்டேட்ரி. நீ போய் தான் ஆகணும் அப்படிங்கிறதுல அவர் வந்து உறுதியாக இருந்தார். ஸோ நீ போய் தான் ஆகணும் அப்படிங்கிறதுல அவர் உறுதியாக தான் இருந்தார். அப்படிங்கிற பட்சத்தில் இவளுக்கு இங்கே ஆப்ஷன்லாம் இல்லை. ஸோ இவ வந்து நோவே சொன்னாலும் இவர் போகணுன்றதுல உறுதியாக இருந்துட்டார். அப்படிங்கிற பட்சத்தில் இவர் எல்லாத்தையுமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக அவரோட பிளான் படி அக்கார்டிங் போயிட்டே இருக்குது. ஸோ இவ கிளம்ப வேண்டிய அந்த டே, ஸோ நம்ம பார்த்த மாதிரி அந்த ப்ரீவியஸ் லாஸ்ட்டில் பார்த்தோம்ல எபிசோட்லேயும் ஏர்போர்ட்டில் இருந்த சீன். ஸோ அங்கேருந்து இப்போ நம்ம திருப்பியும் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ அந்த ஏர்போர்ட் சீனில் இவ எல்லாத்தையும் யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்கா. என்னை இப்படி கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டிங்கல்ல, கடைசியில் உங்களை விட்டு என்னை பிரிய வச்சுட்டிங்கல்ல, என்னோடய அண்ணனை விட்டு, என் ஃபேமிலியை விட்டு, எல்லாத்த விட்டு நான் வந்தேன்.
வரும்போது நான் உங்களுக்காக இருக்கேன்னு சொன்ன ஒரு ஆள் நீங்கள் தான். இப்போ நீங்களும் போய் உனக்கான லைஃப்பை தேடுன்னு சொல்கிறீங்க. அது கூட பரவாயில்ல, ஆனால் என்னை தனியாக போக சொல்கிறீங்கல்ல அப்படின்ற மாதிரி உட்காந்துட்ருக்கு. அஃப்கோர்ஸ் ஜின்னுக்கும் பெயினிங்காக இருக்குது, வலிக்குது, அழுகாச்செல்லாம் வருதுதான். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஒரு பாடல் தான். அப்படியே கண்ணை மூடி கேளுங்க. ப்ளீஸ் இக்னோர் மை வாய்ஸ். நல்லாலாம் இல்லை, கொஞ்சம் த்ரோட்டெல்லாம் இன்ஃபெக்டிவாக தான் இருக்குது. பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு ஷேர் த சாங். இமையே இமையே விலகும் இமையே விழியே விழியே பிரியும் விழியே இது நீ இது நான் இதயம் மதிலே பிரியும் நொடியும் பிரியும் தனமே பனையில் மூடிப்போன பாதமே வேல் வீசுமா இதயம் பேசுகின்ற வார்த்தை என்று காதல் கேட்குமோ அடிமனது இறங்கிவிட்டார் அணு அணுவா கலந்து விட்டார் அடிமனது இறங்கிவிட்டார் அணு அணுவாய் கதறிவிட்டார். இமையே இமையே விலகும் இமையே விழியே விழியே பிரியும் விழியே சிறகு நீட்டுகின்ற நேரம் பார்த்து வானலாம் மழை வரைந்து காட்டுகின்ற வானமே செய்ததோ பிழை அடிமனதில் இறங்கிவிட்டார் அணு அணுவாய் கலந்து விட்டார் அடிமனதில் இறங்கிவிட்டார் அணு அணுவாய் கலந்து விட்டார். என்னோடய வாய்ஸ் அவ்வளோ நல்லாலாம் இல்லை, தயவு செஞ்சு சொல்கிறேன். இது உங்களுக்கு பிடிக்கலனாலும், ஆனால் இந்த சிச்சுவேஷன் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ பெட்டராக அதை அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்கள். மேபி நிறைய பேருக்கு இது ரிலேட்டிவாக கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ரீசெண்ட் டேஸில் நானும் இப்படி ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணேன் தான், உண்மையாகவே சொல்கிறேன். ஸோ எனக்கு இந்த லாஸ்ட் பார்ட் கேட்கும்போது கொஞ்சம் லைட்டாக எனக்கு கண்ணு கலங்குது தான். என்னால் அந்த மொமெண்ட்டை அக்செப்ட் பண்ண முடியல. பட் ஸ்டில் நானும் அப்படி தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இல்லை, இது உங்கள் லைஃப், நீங்கள் ஒரு டர்ன் எடுத்துக்கணும், தப்பு இல்லை, போகலாம் அப்படின்னு சொல்லி விருப்பம் இல்லை, ஆனால் அனுப்பி வச்சுருக்கேன். ஸோ அப்படி தான். ஐ ஹோப் நீங்களும் அப்படி நிறைய பேரை மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி எதாவது மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ப்ளீஸ் ஷேர் வித் கமெண்ட் செக்ஷன். நானும் பார்க்குறேன். ஏன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போலாம் கமெண்ட் செக்ஷனில் பேசுகிறதே இல்லை. ஈவன் நானுமே கொஞ்சம் லிட்டில் பிட் சோம்பேறியாக இருக்கேன். பிகாஸ் நான் ஆக்டிவாக உங்ககிட்ட பேசுகிறதே இல்லை முன்னாடி மாதிரி. ஐ வாண்ட் டு டாக் திரும்பவும், பட் ஐ வாண்ட் டு மேக் அ கான்வர்சேஷன் அகைன். நம்ம பழையசெல்லாம் எப்படி பேசுவோம், எப்படி வாயடிப்போம் கமெண்ட் செக்ஷனில். ஸோ அதே மாதிரி இனிமேல் வாயடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அப்படியே ஸ்டோரியை பார்க்கலாம். இங்கே சேம் அந்த சிச்சுவேஷனில் எப்படி அவங்க 2 பேரும் போவாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும். நம்ம ஜின் அவளை அனுப்பி வைக்கிறாரு. ஃப்ளைட்டில் அவளுக்கு போக விருப்பம் இல்லை, பட் போகிறா. ஜின் தான் அனுப்பி வைக்கிறாரு. அவளும் ஃப்ளைட் பிக் பண்ணிட்டா. அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வந்துருச்சு. ஸோ அவளோட சூட்கேஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அவள் போயிட்டா. பட் அங்கே சூர்யா வந்தான். பட் இங்கே எந்த சூர்யாவும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. பிகாஸ் அவளோட ஒரே சூர்யா, அது மாதிரி அவளோட ஒரே ஒரு எல்லாமே இங்கே மட்டும்தாங்க இருக்காங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன்லாம் அங்கே இல்லை. ஸோ அவள் டேரெக்டாக இமிக்ரேஷன் முடிச்சுட்டு ரிட்டன் வரல, அப்படியே ஃப்ளைட்டு ஏறிட்டா. ஸோ சின்னிங்க அப்படியே உடஞ்ச ஹார்ட் தன்னோட குழந்தைய பார்க்குறாரு. அவனுக்கு என்ன சொல்லி சமாதானப்படுத்தணும்னு தெரியல. பிகாஸ் அவன் அழ ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா இவ்வளோ நேரம் ஜுவானா இருந்தா இல்லையா, இப்போ போயிட்டா. ஸோ சடனாக அழ ஆரம்பிக்கிறான். தான் குழந்தைய இத்தனை வருஷமாக யாருமே இல்லாமல் தான் வளர்த்தாரு. 6 வருஷம் தனியாக தான் வளர்த்தாரு. சிங்கிள் ஃபாதர் தான். பட் ஸ்டில் இப்போது தனியாக ஒரு புது ஒய்ஃப் ஒரு எல்லாமே இருந்துச்சு. இப்போது அவருடைய அம்மா திரும்பவும் போகிறாங்க அப்படின்னும்போது அவரெல்லாம் சமாதானப்படுத்தவே தெரியல. சொல்லப்போனால் அவர் மறந்துட்டாருன்னு சொல்லலாம். தன்னோட குழந்தைய திருப்பி எப்படி தனியாக ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிறது ஜின்னுக்கு மறந்து போச்சு. ஸோ வரும்போதெல்லாம் இந்த காரில் தன்னை சமாதானப்படுத்திக்கிறதா
இல்லை தான் குழந்தைய சமாதானப்படுத்துறதா, தான் தனியாக அனுப்புகிற தான் பொண்டாட்டியை சமாதானப்படுத்துறதா, சத்தியமாக தெரில. அப்படியே பிரேக் அவுட் ஆகிருக்காரு. எதுவுமே பண்ண முடியல. அப்படியே காரை பொறுமையாக ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாரு. நார்மல் ஸ்பீடில் ஓட்டுறவர், பட் இப்போது அந்த ஸ்பீட் கூட இல்லை. அப்படியே வண்டியை தள்ளாத குறைதா அப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. தன் குழந்தை வர அழறான். அவனையும் சமாதானப்படுத்த முடியலை. அப்படியே போகிற வழியில் ஏதோ சொல்லி சமாதானப்படுத்தி அவனை கொஞ்சம் நேரம் அழுது அப்படியே டயர்டாகி தூங்கிட்டான் கார்லேயே. ஸோ அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. அப்படியே அந்த டே அப்படியே போயிடுச்சு. கொஞ்சம் பெயின்ஃபுல்லான ஒரு டே. யாருக்குமே டே ஓடலை. சொல்லப்போனால் மீராவுமே ஆஃபீஸ் போயிருக்கா, பட் அவளுக்குமே பெருசாக டே ஓடலை. ஏன்னா அவளுக்கும் தெரியும் ஜுவானா இங்கேருந்து போக போகிறா அப்படிங்கிறது. ஆனால் யாருமே அவளை சென்ட் ஆஃப் பண்ண வரக்கூடாதுன்னு அவள் தான் சொல்லியிருப்பாள். சொல்லப்போனால் அவள் ஜின்னையே வரக்கூடாதுன்னு தான் சொன்னான். ஆனால் ஜின்னால் முடியாது, இல்லை நான் தான் உன்னை கூட்டிகிட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அவர் கூட்டிகிட்டு வந்திருப்பார். பிகாஸ் யார் இருந்தாலும் அவளால் போக முடியாது, நான் வீக்காக ஃபீல் பண்ணுவேன் அப்படிங்கிறதுனால தான் அவள் யாரையுமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாள். ஹோபி, ஆரம், ரிதம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மீரா, ஈவன் ஜின்னு, குட்டி பையன்லாம் பார்த்தா போகவே மாட்டேன்னு அவள் டிசைட் பண்ணிட்டாள். ஸோ பட் இருந்தாலும் ஜின் முடியாது, நாங்கள் வருவோம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தார். அதனால தான் அவர் இவ்வளோ தூரம் வந்துட்டார். பட் வீட்டுக்கு திரும்பி போகும்போது கார் அவ்வளோ எம்டியாக இருக்குது. வரும்போதாவது சைலண்ட்டாக மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ சுத்தமாக எம்டியாக இருக்குது. அவர் இந்த கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருப்பாரோ, ஒரு லோன்லினஸை ஃபீல் பண்ணுவாரோ அதே மாதிரி இருக்கார். அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. எனக்கே இப்போ கலங்குது மக்கள். இதை செஞ்சு ஐயோ அழக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் நான் அழ வச்சிருவாங்க போல இருக்குது. ஸோ அப்படியே தான் போகிறாருமா. அப்படியே உடஞ்சி போயிருக்காரு. அப்படியே போகிறாரு. இதை கரெக்டாக கன்வே பண்ணவே தெரியல தெரியுமா. ஒருமா வளர்கிற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. பட் ஸ்டில் அப்படி தான் இருக்குது சிச்சுவேஷன். கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. வீட்டுக்கு போகிறாரு. ரீச் ஆகிட்டாரு. மீரா ஆஃபீஸ் போயிருப்பா. பட் அவளுக்குமே ஆஃபீஸில் அங்கே பெருசாக வேலையெல்லாம் ஓடலை. அப்படியே எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு திரும்பியும் அவள் வீட்டுக்கே ரிட்டன் ஆகிட்டா. ஸோ ஜின் வரத்துக்கு ஒரு ஒரு 1/2 hour to 1 hour பிஃபோர் தான் அவளும் வீட்டுக்கு வந்த ட்ரெஸ் எல்லாம் கூட சேஞ்ச் பண்ணல. அப்படியே சோஃபாவில் தான் உட்காந்துருக்கா. அவளோட லேப்டாப், பேக், அவளோட ஃபோன் எல்லாமே அப்படியே டேபிள் மேலே தான் இருக்குது. அப்படியே உட்காந்துருக்கா, சைலண்ட்டாக உட்காந்துருக்கா. ஏதோ மிஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பிகாஸ் வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஜுவானா ஓடி வருவா. வா, எப்போ வந்த, காஃபி குடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி அவள் ஏதாவது ரியாக்ட் பண்ணுவாள். பட் இப்போது வீட்டில் யாருமே இல்லைல்ல. இப்போது வீட்டில் யாருமே இல்லை. நார்மலாக இப்போது ஜுவானா இந்த வீட்டுக்கு வந்ததில் இருந்து நம்ம மீரா ஆஃபீஸ் போயிட்டு வந்தா அப்படின்னா அவளை ரிசீவ் பண்ணுவா நம்ம ஜுவானா. வா, எப்படி போச்சு ஆஃபீஸு, காஃபி குடிக்கிறியா, இன்னைக்கு ஆஃபீஸில் என்ன நடந்துச்சு, ஜின் என்ன பண்ணார், நிறைய கான்வர்சேஷன்ஸ் மேக் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் இருக்கும். அவளுக்கு ஒரு நல்ல கம்பெனி இருக்கும். பட் இப்போ யாருமே இல்லை. வீடு எம்டியாக இருக்குது. தனியாக உட்காந்துருக்கா. அவள் முன்னாடி அவள் லேப்டாப்பு, ஈவன் ஆஃபீஸ்லேருந்து வந்த காஸ்ட்யூமை கூட சேஞ்ச் பண்ணலை. அதே அந்த அஃபிஷியல் அந்த கோட் சூட்டோட அது 2 பட்டன் மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்கா. அப்படியே உட்காந்துட்ருக்கா. அப்படியே ஹெட்டில் தலையில் கையை வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கா. பிகாஸ் அவளுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் வீட்டுக்கு வந்தால் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். பட் இப்போது அந்த தாட் மொத்தமாக பிரேக் அவுட் ஆகிடுச்சு. யாருமே இல்லை. இப்போ வீட்டுக்கு வந்தால் வழக்கம் போல் ஜின்னோட மூஞ்சி, குட்டி பையன் இப்படியே பார்த்துட்டு லைஃப் போயிடுமோன்ற மாதிரி அவளுக்கு ஒரு லோன்லினஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஆஃபீஸில் வேலை ஓடலை. ஸோ வீட்டில் உட்காந்துருக்கா. 1 hour ஆல்மோஸ்ட் கழிச்சு தான் ஜின் வீட்டுக்கு வராரு. இவளே இந்த பிரேக் அவுட்னா அப்போ ஜின்னோட கண்டிஷனை யோசிச்சு பாருங்கள். டோட்டல் பிரேக் அவுட்டு. குட்டி பையன் தூங்கிட்டு இருப்பாங்க காரில். ஸோ அப்படியே தூக்கி ஷோல்டரில் போட்டுட்டு உள்ளே நடந்து வந்துட்டுருக்காரு. ரொம்ப பெருசாக அப்படியே கோட் சூட்லாம் இல்லை, நார்மல் ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் தான் போயிருப்பார். ஸோ அப்படியே வராரு. அங்கே சோஃபாவில் மீரா உட்காந்துருக்காரு. தெரியுது அவருக்கு. அவள் ஒரு மாதிரியாக உட்காந்துட்ருக்கா. அதில் ஜுவானோட மிஸ்ஸிங் ரொம்ப அதிகமாக இருக்குன்றத சொல்லாமலே ஃபீல் பண்ண முடியுது. பிகாஸ் அந்த வீடாலே ஃபீல் பண்ண முடியுது. பிகாஸ் இந்த வீட்டுக்குள்ளே ஜுவானா வர்றதுக்கு முன்னாடி இந்த வீடு எப்படி இருந்துச்சோ இப்போ அப்படி இருக்குது. பிகாஸ் ஜுவானா வந்ததுக்கப்புறம் இந்த வீடே பார்த்திங்கன்னா அமைதியாக இருந்து ஒரு நாளுமே இல்லை. கையா முய்யான்னு கத்திக்கிட்டே இருந்த வீடு இது. இப்போது அப்படியே இந்த ஜுவானா வர்றதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு இருந்த நம்ம ஜின்னு, சத்தமே போடாத நம்ம குட்டி பையன், அமைதியாக வேலை பார்த்த வேலைக்காரங்க, ஆளே இல்லாத நம்ம மீரா, இப்போ எல்லாருமே இருக்காங்க. பட் ஒரே ஒரு பீஸ் நம்ம ஜுவானா மிஸ் ஆகுறாளா. அப்படியே வீடே அதை ஃபீல் பண்ணுது. சொல்லப்போனால் அந்த பில்டிங்கே ஜுவானா எங்கே, அவளை ஏன் நீ அனுப்புனன்னு ஜின்கிட்ட கேட்குற மாதிரி அவருக்கு பயங்கரமாக ஃபீல் ஆகுது. வீட்டுக்குள்ளே வரும்போதே அந்த எம்டினஸ் அவருக்கு ஃபீல் ஆகுது. லோன்லினஸ் சொல்கிறத விட ஒரு எம்டினஸ் பயங்கரமாக ஃபீல் ஆகுது. வீட்டுக்குள்ளே வரா. நம்ம மீரா கேட்குறா நம்ம ஜின்கிட்ட, அவள் ஃப்ளைட் பிக் பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் பிக் பண்ணிட்டா.
அவள் போயிட்டா, அவள் கிளம்பிட்டா, அவள் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வருவா திரும்பவும் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து பூஸ்டப் பண்ணுறாரு. பட் அங்கே தெம்பு இருந்தால் தான் நீங்கள் பூஸ்டப் பண்ணுறதுக்கு, அங்கேயே ஒன்றும் இல்லை, எம்டியாக இருக்குது, மண்டை காலி, அல்லு மூஞ்சியாக உட்காந்துருக்காரு. அப்படியே அந்த அந்த பிரேக்கிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, எனக்கே கஷ்டமாக இருக்குது. ஸோ ஸ்டோரி சொல்ல நமக்கே எப்படி இருக்குன்னா அப்போ ஜின் அப்படி இருப்பார். ஸோ லைக் அப்படி தான் இருக்கு அவருக்கும். ஸோ அந்த பெயினோட அந்த வலியோட எதுவும் பேசல. குட்டி பையனை தூங்க வைக்க சொல்கிறாரு நம்ம மீரா கிட்ட. மீரா அவன் தூங்கிட்டுருக்கான், இவனை கூட்டிகிட்டு போய் ரூமில் படுக்க வை அப்படின்னு சொல்லி நம்ம ஜின் மீரா கிட்ட கொடுக்க, மீராவும் சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையனை வாங்கிக்கிறா. குட்டி பையனை வாங்கிட்டு இவன் நேராக எப்போயுமே ஜோவானா இருக்க ரூமில் தானே அவன் தூங்குவான். ஸோ இப்போவும் அவள் தூக்கிட்டு நேராக ஜோவானா இருக்க ரூம் பக்கமே தான் நடந்து போகிறா. ஜின் அங்கே எங்கே தூக்கிட்டு போகிறா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் அவள் சடனாக ரியலைஸ் பண்ணுறா அங்கே ஜோவானா வந்து இல்லவே இல்லை. அங்கே கூட்டிகிட்டு போனால் அவளை யாரும் பார்த்துக்க மாட்டாங்க, தனியாக இருப்பான் அப்படிங்கிறது அவளுக்கு புரியுது. நம்ம மீரா சரி நான் ரூமுக்கு தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசல, டக்குன்னு டர்ன் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 3 ரூம் கிட்ட தள்ளி தான் நம்ம மீராவோட ரூம் இருக்குது. அப்படியே தூக்கிட்டு அந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே இருக்க நம்ம மீராவோடைய ரூமுக்கு தூக்கிட்டு அவள் ரூமுக்குள்ளே போய் கதவையும் அடைச்சி க்ளோஸ் பண்ணிடுறா. இப்போது அந்த இடத்துல இப்போ நம்ம ஜின்னு உட்காந்துருக்கா, அதாவது மீரா உள்ளே போயிட்டா, இப்போ ஜின்னு உட்காந்துருக்காரு. சுற்றி இருக்க மெய்ட்ஸ் எல்லாருமே ஜின்னு அப்படியே எப்படி சொல்கிறது, ஏன் அவளை அனுப்புனீங்க அப்படிங்கிறத வாயை திறந்து கேட்காது மட்டும்தான் குறை. அப்படி பார்த்துட்ருக்காங்க எல்லாருமே ஜின்னுக்கு அப்படியே ஆப்வியஸாக ஃபீல் ஆகுது. அப்படியே பார்க்குறாரு, எல்லாருக்குமே சாரி அப்படின்னு சொல்கிற மாதிரி கண்ணாலேயே அவர் வந்து பார்க்கும்போதே ஃபீல் ஆகுது. அங்கே இருக்க மெய்ட்ஸ் எல்லாருமே ஜின்னோட முகத்தை பார்க்குறாங்க. அவரோட கண்ணை பார்க்கும்போதே அவர் எல்லாருக்குமே சாரி சொல்கிற மாதிரி அவங்களுக்கே ஃபீல் ஆகுது, புரியுது. பிகாஸ் சில நேரத்தில் சில வேர்ட்ஸை வந்து நம்ம சொல்லவே வேண்டாம், பார்த்தாலே புரியும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த கண்டிஷன் தான். ஜின் ஒருத்தரையாக பார்க்கும்போதே ஒருத்தருக்கும் அந்த சாரினஸ், அந்த கில்ட் ஃபீல் ஆகுது. அப்படியே எல்லாருமே உள்ளே போயிடுறாங்க. நம்ம ஜின்னால் அதுக்கு மேலே முடியலை. பிகாஸ் குட்டி பையனை மீரா கிட்டே கொடுத்தாச்சு, அவள் பார்த்துக்குவா. அப்படிங்கும்போது நம்ம ஜின்னுமே அப்படியே மேலே போயிட்டு தனியாக ஸ்டே பண்ணுறதுக்கு ரூமுக்கு போயிட்டார். ஸோ ஆல்மோஸ்ட் அப்படியே பார்த்திங்கன்னா இப்படியே ஒரு அந்த டே அப்படியே போயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த டே போகுது. ஈவினிங் வருது, லன்ச்சு வருது. யாரும் லன்ச்சு சாப்பிடல. பட் மெய்டு எல்லாருமே குக் பண்ணி கிச்சன் டேபிளில் வச்சுருக்காங்க. யாருமே லன்ச்சு சாப்பிட வரல, யாருமே போய் கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாங்க. குட்டி பையனுக்கு மட்டும்தான் பால், அந்த ஸ்நாக்ஸ் இதெல்லாம் மட்டும் போயிட்டுருக்கு. அவனும் சாப்பிட மாட்டேங்கிறான். ஜோவானா வேணும் அழுதுகிட்டே இருக்கான், எனக்கு அம்மா வேணும், எனக்கு ஜோவானா வேணும் அப்படிங்கிற மாதிரி. அவனால் முழுசாக கன்வே பண்ண முடியல. பட் ஸ்டில் அம்மான்னு சொல்லிகிட்டே இருக்கான். பிகாஸ் இப்போ அவன் அம்மா அப்பான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். லாஸ்ட் டைம் அவன் அப்பான்னு சொல்லியிருப்பான், இப்போ அவன் அம்மாவும் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஸோ இந்த டைமில் அம்மா வேணும்னு சொல்லி அழ தெரியலே தவிர அம்மான்னு அவன் அழறானே தவிர வேறு எதுவுமே அவங்களால பண்ண முடியல. பட் சமாதானம் ஒரு லெவலுக்கு மேலே பண்ண முடியல. அவனும் அழுதுகிட்டே இருக்கான். டயர்டாகி தூங்கிடுறான், சாப்பிட மாட்டேங்கிறான், எல்லாமே பண்ணுறான். ஸோ இது எல்லாமே பண்ணியுமே கூட அவனை சமாதானப்படுத்துறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது எல்லாருக்குமே. ஸோ அதே ஸ்ட்ரகிளோட அப்படியே யோசிச்சு எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குது. அந்த டே அப்படியே பாஸ் ஆகுது. யாருமே சாப்பிடல, லன்ச்சு டின்னர்னு யாருமே சாப்பிடல. சமைச்ச ஃபுட்டெல்லாம் அப்படியே டைனிங் டேபிளில் இருக்குது. ஒரு தடவையும் மெய்ட் சமைச்சு கொண்டு வந்து வைக்கிறாங்க, காஃபி மேக் பண்ணி வைக்கிறாங்க. யாருமே கீழே இறங்கி வரல, யாருமே ரூமை விட்டு வெளில வர மாட்டேங்கிறாங்க, கூப்பிட்டாலும் இக்னோர் பண்ணுறாங்க. ஸோ இவங்க குக் பண்ணி கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் மட்டும்தான் வச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கே ஒரு கட்டத்தில் வெறுப்பாகுது, எதுவும் பண்ண முடியல, இதுக்கப்புறம் குக்கே பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கடுப்பாகி போயிட்டு நைட் டின்னரை சமைச்சு வச்சுட்டு கூப்பிடுறாங்க. மீரா எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு படுத்துடுறா. குட்டி பையனுக்கு மட்டும் கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்குறா. அவன் சாப்பிட்றதாவே இல்லை, அழுது டயர்டாகி தூங்கி போய்ட்றான் பாதி நேரம். பிகாஸ் ஜோவானா இப்போ தான் ஃப்ளைட் ட்ராவல் ஆகிட்டுருக்கா. ஏன்னா மீராவுக்கு தெரியும், பிகாஸ் மீரா இருந்த அதே இடத்துக்கு தான் இப்போ ஜோவானாவும் ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கா. ஸோ எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது மீராவுக்கு நல்லா தெரியும். ஸோ அவள் ரீச் ஆகிற டைம் எவ்வளோ தெரியும் அப்படிங்கிறதுனால இவள் வெயிட் பண்ணுறா. இவள் போனதுக்கப்புறம் கால் பண்ணுவாளா அப்படிங்கிற மாதிரி இவள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. பட் அவகிட்ட எந்த காலுமே வரல. ஆல்மோஸ்ட் மிட் நைட் ஆகிடுச்சு. இந்த மிட் நைட்லேருந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவள் ரீச் ஆன மெசேஜ் வந்திருக்கணும். பட் அவகிட்டேருந்து எந்த மெசேஜுமே வரல. தே ஆர் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் ஹர் மெசேஜ். பட் ஸ்டில் அவங்களால எந்த மெசேஜும் ரிசீவ் பண்ண முடியல, எந்த கால்ஸும் அவளுக்கு வரலை. ஸோ வெயிட் பண்ணுறாங்க.
குட்டி பையன் சாப்பிடாமலே டயர்டாகி தூங்கிடுறான். ஜின்னும் அதே மாதிரி தான், தூங்கலை, அவர் ரெஸ்ட் பண்ணலை, சாப்பிடல, எதுவுமே பண்ணலை. அவருமே அவளோட காலுக்காக தான் வெயிட் பண்ணுறாரு. பட் அவள் காலே பண்ணலை, மெசேஜே பண்ணலை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாருமே கால் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, பட் அவரோட காலை ரீச் பண்ண முடியல. ஹோபி, ஆரம், ஜின்னு, நம்மளுடைய மீரா எல்லாருமே பண்ணுறாங்க, பட் ஸ்டில் அவள் யாரோட காலையும் பிக் பண்ண மாட்டேங்கிறான். அப்படியே ரீச் அவுட்டும் ஆக மாட்டேங்குது. ஸோ இப்படியே அந்த டே பார்த்திங்கன்னா பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே சன்ரைஸ் ஆகுது. நம்ம ஜின் அவருடைய வீட்டு பால்கனியில் நிற்கிறாரு. வீட்டு பால்கனியில் அவர் ஒன்றும் தூங்கலாம் இல்லை, முழிச்சு எழுந்துச்சு தானே சன்ரைஸ் பார்க்குறதுக்கு. அவர் எங்கே தூங்கினார்? நைட்டு நிலவு வந்ததுலேருந்து காலையில் சூரியன் கதிரவன் வர வரைக்கும் அவர் முழிச்சிட்டு தான் இருந்தார். நைட்டில் அவர் சந்திரனையும் காலைல கதிரவனையும் பார்க்குறாரு, 2 பேருமே பார்க்குறாரு. ஆனால் அவருடைய நிலவையும் சந்திரனையும் பார்க்க முடியலை அப்படிங்கிறது தான் அவரோட ரொம்ப பெரிய கவலையாக இருக்குது. தான் நிலவு அங்கே போய் சேர்ந்துச்சா அப்படிங்கிற கவலை தான் அவருக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இவங்க ஸ்டே பண்ண போகிற இடத்துல நம்ம ஜின் சில ப்ரிகாஷன்ஸை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் ஜுவானா அங்கே தனியாக ஸ்டே பண்ண போகிறா. மீற அளவுக்கு அவள் போல்டு இல்லை அப்படிங்கிறது நம்ம ஜின்னுக்கு நல்லா தெரியும். சில இம்பார்ட்டண்ட்டான பர்சன்ஸ் அங்கே இருக்காங்க. அவள் ஸ்டே பண்ண போகிற அதே இடத்துல தான் நம்மளுடைய ஜுவானாவுக்கு, அதாவது நம்ம ஜின்னுக்கு தெரிஞ்ச சில பேரும் ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஜின்னுக்கு ஏர்லி மார்னிங் போல் ஒரு கால் வருது. அந்த ஏர்லி மார்னிங் கால் கூட அவங்களாம் பண்ணலை, ஜின்னா தான் கால் பண்ணி கேட்குறாரு, அந்த அப்பார்ட்மெண்ட் கால் வந்துட்டாங்களா, நான் சொன்னல என் ஒய்ஃப் ரீச் ஆகிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுமே என்ன ஜின் உனக்கு கால் பண்ணவே இல்லையா என்ன, அவங்க நேற்று நைட்டே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆப்போசிட் பர்சனுமே சொல்கிறாங்க. அந்த ஆப்போசிட் பர்சன் வேறு யாருமே கிடையாது, நம்ம சுகா தான். நம்ம சுகாவை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி ஒரு ஈவெண்ட்டில் நம்ம சுகா, ஜின், மீரா இவங்க எல்லாருமே வந்து காரை இடிச்சிருப்பாங்க. ஒரு சின்ன ஃப்ரீக்வன்ஸ் நடந்திருக்கும். நம்ம சுகா நம்ம மீராவுடைய முறைப்பையன் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். அது வேறு யாருமே இல்லை, நம்ம சுகா தான். நம்ம சுகாக்கும் நம்ம ஜின்னுக்கும் நடுவில் சில கான்ட்ரவர்சல்ஸ் இருக்குது. சொல்லப்போனால் மீராக்கும் சுகாவுக்கும் நடுவில் தான் கான்ட்ரவர்சல் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனால் மீராக்கும் சுகாக்கும் நடுவில் இருந்த கான்ட்ரவர்சல் நம்ம ஜின்னையுமே சொல்லப்போனால் நம்ம சுகாவுக்கு பிடிக்காது. பட் நம்ம சுகா விட்டால் வேறு ஆப்ஷன் இப்போதைக்கு நம்ம ஜின்னுக்கு இல்லை. ஸோ நம்ம ஜின் இது எல்லாத்தையுமே பேசியிருப்பார். அதுவும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்களை கூட சுகா கிட்ட பேசியிருப்பார். சுகாவும் இது எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பார். ஓகே, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், உன் ஒய்ஃபை நான் இங்கே பார்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஜுவானாவுக்குமே நம்ம சுகாவை தெரியும். ஆனால் நம்ம சுகா அங்கே தான் இருக்கார் அப்படிங்கிறது நம்ம ஜுவானாவுக்கு தெரியாது. இதுக்கப்புறம் சுகா அவளை மானிட்டர் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதும் தெரியாது. ஆனால் சுகா ரொம்ப சீக்ரெட்டாக இவளை மானிட்டர் பண்ணி ஜின்னுக்கு அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. ஸோ அதை தான் இப்போவும் செய்கிறாரு. ஸோ இந்த கால் கூட அவங்களாம் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் ஜின்னாவே கால் பண்ணி சுகா கிட்ட அவள் சேஃபாக இருக்காளா அப்படிங்கிறத அடிக்கடி எனக்கு அப்டேட் பண்ணு, அவள் எப்போ எனக்கு ஃபோன் பண்ணுவா இல்லை எப்போ என் காலை பிக் பண்ணுவா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் நான் உன்னை ட்ரஸ்ட் பண்ணுறேன், நான் உன்னை ட்ரஸ்ட் பற்றி பர்சனாக நீ எனக்கு இருப்பேன் நான் நம்புகிறேன். பிகாஸ் அவள் ரொம்ப இன்னசென்ட், அவளுக்கு எதுவுமே தெரியாது. என்னை நம்பி அவள் வந்திருக்கா, இப்போ கூட என்னை நம்பி தான் திரும்பியும் அவள் அந்த ஊருக்கு போயிருக்கா. ஸோ நான் உன்னை நம்புகிறேன், அதே மாதிரி நீ என் நம்பிக்கையை காப்பாற்றுவ, அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நீ பார்த்துக்குவேன்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு முன்கூட்டியே எனக்கு அது தெரியப்படுத்து. இதுக்காக நான் உங்ககிட்ட நம்மளோட ப்ரீவியஸான எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு சாரி கேட்கணும்னு நினச்சா கூட பரவாயில்ல, நான் உங்ககிட்ட சாரி கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஜின் நிறைய சொல்லியிருப்பார். அதெல்லாமே நடந்திருக்கும். ஸோ அதனால தான் சுகா இந்த இடத்துல இனிமேல் ஜுவானாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதா ஜின்னுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருப்பார். பிகாஸ் நம்ம சுகா, நம்ம ஜின், மீரா இவங்க எல்லாருக்கும் நடுவில் இருக்கிறது வேறு சில பிரச்சனைகள். ஸோ இந்த சில பிரச்சனைகளை வந்து ப்ராப்ளமேட்டிக்காக சொல்லப்போனால் டேர்ன் அவுட் பண்ணதே பார்த்திங்கன்னா இவங்க 3 பேர் தான். நம்ம ஜின்னுக்கும் மீராக்கும் இல்லை எந்த சம்மந்தமும் கிடையாது. நம்ம மீரா கூட பிறந்த 2 பிரதர்ஸ் அவங்க 2 பேருமே. ஆனால் அவங்க 2 பேருமே இப்போ இவங்களுக்கு ஆப்போசிட்டாக நிற்கிறதுல இதில் சொல்லப்போனால் அவங்களோட மிஸ்டேக்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் சொல்லப்போனால் இவங்களோட தப்பு எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம சுகாக்கு இது எல்லாமே ஒரு கட்டத்தில் புரிஞ்சிருச்சு. ஸோ அவருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ நான் இதுக்கப்புறம் அவங்கள பார்த்துக்கிறேன், நீ எப்படி எனக்கோ அதே மாதிரி அவங்களோட என்னோடய தங்கச்சி தான்.
சொல்லப்போனால் நீ எனக்கு மச்சான் அப்படின்னா அவங்க என்னோடய சிஸ்டர் இல்லையா? ஸோ நான் எப்படி உனக்கு ஒருவேளை அவளுக்கு ஹோபி முக்கியமாக இருப்பாங்க அப்படின்னா அதே மாதிரி அவளுக்கு நானுமே ஒரு அண்ணன் மாதிரி தான். நான் அவளை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சுகா ப்ராமிஸ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த ப்ராமிஸை கீப் அப் பண்ணுற மாதிரி அவள் கீப் யூ போஸ்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மெசேஜும் போட்டிருப்பார். இதோன் மாதிரி ஐ வில் டேக் கேர் கீப் யூ போஸ்டட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜும் போட்டு அந்த கான்வர்சேஷனை எண்ட் பண்ணியிருப்பார். ஸோ டே இப்படியே பாஸ் ஆன் ஆகுது. ஆல்மோஸ்ட் a month ஆகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 1 week ஆகுது. 1 week நம்ம ஜுவானா கிட்டேருந்து ரீச்டு மெசேஜ் வரல. காலேஜுக்கு போனதாக மெசேஜ் வரல. இவள் யாருக்குமே கால் பண்ணி பேசலை. குட்டி பையன்கிட்ட பேசலை மெயினாக. ஸோ ரொம்பவே பொறுமையே போகுது எல்லாருக்குமே. இதுக்கு மேலே முடியாது அப்படிங்கிறதுனால ஹோபி 1 week கழித்து ஆஃப்டர் லேட்டர் ஆன் இவர் திரும்பிய கொரியாவுக்கு வராரு. நம்மளுடைய ஜின்னு மீரா 2 பேரும் ஆஃபீஸில் இருப்பாங்க. நம்ம குட்டி பையனும் ஆப்வியஸ்லி ஆஃபீஸில் தானே இருப்பான். ஸோ இவங்க 3 பேரும் ஆஃபீஸில் இருக்க ஒரு ஃப்ரீ டைம் போல் இவங்க பேசியிருப்பாங்க. நம்ம ஹோபியோட விஷயமா இவங்களுக்கு தெரியும். ஸோ இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து, அதாவது நம்ம ஜுவானா இருந்துகிட்ருக்கா அதே காலேஜில் தான் நம்மளுடைய மீராவுமே படிச்சிருப்பா. என்ன மீரா படித்தது பிஸ்னஸ்க்கான அந்த இண்டஸ்ட்ரி, பட் நம்மளுடைய ஜுவானா படிக்கிறது மெடிக்கலுக்கான இண்டஸ்ட்ரி. ஸோ அதுக்கான யூனிவர்சிட்டியில் அந்த யூனியில் அவள் படிக்கிறா. அப்படிங்கும்போது அந்த யூனியில் சில ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய மீராவுக்கு இருக்காங்க. அதே மாதிரி சுகா இருக்கார் இல்லையா, சுகாவுமே மெடிசன் தான் படிச்சிருப்பார். நம்ம ஹோபிக்குமே அங்கே சில தெரிஞ்சவங்க இருந்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு க்ளோசஸ்டான ஒரு ஒர்க்கில் இருக்காங்க. அப்படிங்கும்போது அஃப்கோர்ஸ் அவளை மானிட்டர் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை. அங்கே ஃப்ரீ டைம் எப்போ அவைலபிலிட்டி எல்லாமே இருக்குன்றதை ஈஸியாக மானிட்டர் பண்ண முடியும். ஸோ சுகாவும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ நம்ம ஜுவானாவுடைய ஒரு அவைலபிலிட்டியான டைமை செக் அவுட் பண்ணி இவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து ஒரு வீடியோ கால் மேக் பண்ணுறாங்க. அந்த வீடியோ காலில் இவங்க எல்லாருமே முதல்ல ஷோன் ஆகிறதுக்கு முன்னாடி குட்டி பையன் தான் அந்த சேரில் உட்காந்துருக்கான். வீடியோ கால் ரொம்ப நேரமாக சொல்லப்போனால் ஒரு 10 to 15 times கால் வந்துகிட்டே இருக்குது கண்டினியூஸாக. இந்த கண்டினியூஸ் கால் வந்துகிட்டே இருக்க நம்ம ஜுவானாவால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஹெசிடேட்டே பண்ண முடியலை. ஸோ அந்த கட்டத்துக்கு மேலே ஹெசிடேட் பண்ண முடியல. இவளுமே ஒரு கோவத்தோட கால் அட்டன் பண்ணுறா. கோவத்தோட கால் அட்டன் பண்ணிவிட்டு கண்ணை டைட்டாக மூடிக்கிட்டு, எதுக்கு சும்மா எல்லோரும் கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க? அதான் என்னை துரத்தி விட்டுட்டீங்கல்ல, என்னை தான் தனியாக அனுப்பிட்டீங்கல்ல, என் குழந்தைகிட்டேருந்து என்னை பிரிச்சுட்டிங்கல்ல, என் ஹஸ்பண்ட்கிட்டேருந்து என்னை பிரிச்சுட்டீங்கல்ல, இப்போ எதுக்கு சும்மா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கீங்க? நான் உங்ககிட்ட இதுக்கப்புறம் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, நீங்கள் என்கிட்ட பேசவே வேண்டாம். நான் குட்டி பையன் எவ்வளோ மிஸ் பண்ணுற தெரியுமா? நீங்கள் எல்லாருமே என்னை தனியாக விட்டுட்டீங்க. நீங்கள் எவ்வளோ தனியாக இருக்க தெரியுமா? நான் சாப்பிட்டேனான்னு கேட்க கூட இங்கே யாருமே இல்லவே இல்லைன்னு சொல்லி பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறா. கண் மூடி இருக்கு, தண்ணி கொட்டிகிட்டே இருக்குது. ஆப்போசிட் வீடியோ காலில் இருக்கிறது யாருன்னே தெரியவே இல்லை. ஆனால் கண்ணு மட்டும் மூடிட்டு அழுதுகிட்டே பேசிகிட்டே இருக்கா. இவன் பேசிகிட்டே இருக்க ஆப்போசிட்லேருந்து ஒரே ஒரு வாய்ஸ் தான் கேட்குது. அம்மா 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 அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்குது. யாருமே இல்லை, குட்டி பையன்தான். குட்டி பையனோட ஒரே ஒரு குரல் மட்டும் தான் கேட்குது, வேறு யார் குரலும் கேட்கல. அந்த ஒரு குரலுக்கு இவ்வளோ நேரம் கண்ணும் அப்படியே அழுத்தி மூடிக்கிட்டு அப்படியே கண்ணில் தண்ணி சலசலன்னு கொட்டிக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தவ வாய் டப்புன்னு மூடி கண் சடார்னு ஓப்பன் ஆகுது. அப்படியே கண்ணை சடார்னு ஓப்பன் பண்ணி அப்படியே வீடியோ காலில் தன்னோட குழந்தைய பார்க்குறா. அப்படியே அந்த மானிட்டர் ஸ்க்ரீனில் கையை வச்சு தன் குழந்தைய அப்படியே தொட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி செல்லம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அந்த குழந்தை தன்னோட அம்மாவை எவ்வளோ தூரம் அவன் தேடுறான் அப்படிங்கிறத அந்த ஒரு செகண்ட் 2 பேருமே ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. ஒரு அம்மா தன் குழந்தைய விட்டு பிரிஞ்சிருக்கிறது எவ்வளோ கஷ்டம், ஒரு குழந்தை தான் அம்மா விட்டு பிரிஞ்சிருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது அந்த மொமெண்ட்டில் அவ்வளோ கிளியராக 2 பேரும் சொல்கிறாங்க. சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 minutes அவங்க 2 பேர் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஜுவானா தான் பேசிகிட்டே இருக்கான், இவன் அழுதுகிட்டே இருக்கான், கத்திகிட்டே இருக்கான், வான்னு சொல்லிகிட்டே இருக்கான். ஆஃப்டர் 10 minutesக்கு அப்புறமா தான் இவங்க எல்லாருமே ஒன்றா வந்து அந்த வீடியோ காலில் வந்து உட்காடுறாங்க. இவங்க எல்லாரையும் பார்த்தோன்னே ஜுவானா அப்படியே கோபமாக திரும்பியும் கண்ணெல்லாம் டைட்டாக மூட போகிறான். நம்ம ஜென் ப்ளீஸ் டி கண்ணை மூடாதடி, எதுக்கடி கண்ணை மூடுற, எங்கள் மேலே உனக்கு அவ்வளோ கோபமாடி, எனக்கு தெரியும் நான் உன்னை அனுப்பிட்டேன் தான், உன்னையும் உன் பிள்ளையும் நான் பிரிச்சுட்டேன் தான், நான் ஒத்துக்கிறேன், ஆனால் வேறு வழி இல்லடி, இது எல்லாமே வேணும் செய்யணும்
அதுக்காக தாண்டி பிரித்தேன். எதுக்கடி இப்படி கோவப்படுற? கண்ணை திறந்து பாருடி. போய் சேர்ந்தேன்னு கூட ஒரு ஃபோன் பண்ணலையேடி. உன் புள்ள தேடுவான்னு நினச்சி உன் புருஷன் நான் உன்னை தேடுவேன்னு ஒரு நிமிஷம் கூட நினைக்கல நீ. ஒரு நிமிஷம் கூட உன் புருஷன் உன்னை தேடுவான், உன்னை மிஸ் பண்ணுவான், உனக்காக அழுவான்றது உனக்கு தோணாமல் போயிடுச்சு இல்லடி ஜுவானா? நான் உனக்கு அவ்வளோ வேண்டாதவன் ஆயிட்டேனா அப்படின்னு சொல்லி ஜென் கேட்குறாரு. ஒரு நிமிஷம் கூட உண்மையாகவே உன்னை லவ் பண்ணேன். நான் கூட உண்மையாகவே உன்னை என் பாட்டம் ஆஃப் த ஹார்ட்லேருந்து உன்னை மிஸ் பண்ணுறேன். என்னோடய லவ் நான் தேடிட்டுருப்பேன்னு உனக்கு தோணவே இல்லைல்ல? உன் புள்ள தேடுவான்றது மட்டும்தான் உனக்கு தோணுது. நான் உன்னை தேடுவேன்னு தோணலைல்ல? உன்னோட சிரிப்பை நான் தேடுவேன். உன்னோட சத்தமாக நீ சார்னு கத்துவியே, அதை நான் என் காதில் மிஸ் பண்ணுவேன்னு உனக்கு தோணலைல்ல? சிரிச்சிட்டே இருப்பியே, அதை உனக்கு தேடுவேன்னு தோணலைல்ல? படிக்கட்டிலேருந்து இறங்கி வரும்போது திருட்டுத்தனமாக சைட் அடிப்பியே, அதை நான் மிஸ் பண்ணுவேன்னு உனக்கு தோணலைல்ல? நானும் என் பிள்ளையும் கொஞ்சும்போது தூரமாக பொசசிவாக பார்ப்பியே, அதை நான் மிஸ் பண்ணுவேன்னு உனக்கு தோணவே இல்லைல்ல? அப்படியே கிச்சனில் இருந்து அப்படியே திருட்டுத்தனமாக ஒரு காஃபி போட்டுட்டு என் கப் காஃபியை 2 வாய் குடிச்சிட்டு வந்து என்கிட்ட கொடுப்பியே, அதை நான் மிஸ் பண்ணுவேன்னு உனக்கு தோணவே இல்லைல்ல? நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி என் பிளேட்லேருந்து ஒரு வாய் பிடுங்கி திருடி சாப்பிடுவே, அதை நான் மிஸ் பண்ணுவேன்னு உனக்கு தோணவே இல்லைல்ல? என் பெட்டில் நீ என் கழுத்துக்கிட்ட ஸ்மகிள் பண்ணுவியே, அதை நான் மிஸ் பண்ணுவேன்னு உனக்கு தோணவே இல்லைல்ல? உன் ப்ரீத்தை நான் தேடுவேன்னு உனக்கு தோணவே இல்லைல்ல? திருட்டுத்தனமாக என் டிஷர்ட் எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்ப்பியே, அதை நான் மிஸ் பண்ணுவேன்னு உனக்கு தோணவே இல்லைல்ல? என் பெட்டில் உன்னோட ஸ்மெல் இருக்கவே இருக்காது, அதை நான் தேடுவேன்னு உனக்கு தோணவே இல்லைல்ல? தூங்கி எழுந்துக்கும் போது கிளம்ஸியாக இருக்க உன்னோட முடியை நான் மிஸ் பண்ணுவேன்னு உனக்கு தோணவே இல்லைல்ல? நீயும் அவனை கட்டி பிடிச்சி படுத்திருக்கும்போது அதை பார்க்க அப்படியே கொஞ்ச நேரம் மெய் மறந்து நான் நிற்பேனே, அதை நான் மிஸ் பண்ணுவேன்னு உனக்கு தோணவே இல்லைல்ல? அந்த பெட்டில் எனக்கு குட்டியோண்டு உரமாக இடம் கொடுத்துட்டு நீயும் உன் பிள்ளையும் அவ்வளோ இடம் எடுத்துப்பீங்களே, அப்போ சண்டை போடுவேனே, என் பிள்ளைக்கும் உனக்கு மட்டும்தான் இவ்வளோ இடமா, எனக்கு இடம் விட மாட்டியான்னு சொல்லி சண்டை போடுவோமே 3 பேரும் பெட்டில், அதை நான் மிஸ் பண்ணுவேன்னு உனக்கு தோணவே இல்லையா? நான் கொடுத்த ப்ரேஸ்லெட்டை பார்க்கும்போது என் ஞாபகம் உனக்கு வரவே இல்லையா? என் கையில் நான் உனக்காக போட்ட அந்த வெட்டிங் ரிங் உனக்கு என் ஞாபகப்படுத்தவே இல்லையா? அந்த டே நைட் நான் உனக்காக கொடுத்தனே அந்த மோதிரம், அது உனக்கு ஞாபகப்படுத்தவே இல்லையா? எதுவுமே என்னை உனக்கு ஞாபகப்படுத்தலையாடி? உன் புள்ள மட்டும்தான் உனக்கு ஞாபகம் இருக்காங்களாடி? அப்புறம் நான் உனக்கு ஞாபகமே இல்லை தானே ஜுவானா? என்னது நீ மறந்துட்ட தானே? என்னை நீ வெறுத்துட்ட தானே? உனக்கு மேலே அவ்வளோ கோபமாடி? நான் உன்னை அனுப்பிட்டு உன்னை தேடாமல் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணை பார்த்து ஜொல்லு விட்டுக்கிட்டு யாராவது கிடைச்சா ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு என் பிஸ்னஸ் என் லைஃப்னு அப்படியே இருப்பேன்னு நினச்சிட்டியாடி? இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ என்னை பார்க்க கூட வேண்டாம், உன் கண்ணை நீ திறக்கவே வேண்டாம், நீ என்னை பார்க்கலனா கூட பிரச்சனை இல்லை. இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நான் கேட்ட இந்த கொஷனுக்கு மட்டும் பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் உனக்கா எப்போ என்கிட்ட பேசணும்னு தோணுதோ அப்போ நீ பேசு. நான் என்றைக்குமே உன்னை பார்த்து சடார்னு என் கண்ணை மூட மாட்டேன், உன்னை விலைக்கெல்லாம் வைக்க மாட்டேன்டி. ஏன்னா என்னால் முடியாது. பிகாஸ் அப்போ இருந்த லவ் ஒரு மாதிரி மெச்சூர்டாக இருந்துச்சு. பட் இப்போ இருக்க லவ் கொஞ்சம் சில்லியாக தான் எனக்கே ஃபீல் ஆகுது. பட் ஸ்டில் என்னால் அந்த லவ்வை விடவே முடியலடி. அடிக்டிவாக இருக்குது, ஒரு போதை மாதிரி இருக்குடி. அந்த போதையை விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு மனசே இல்லை தெரியுமா? சம்டைம்ஸ் நிறைய குடிச்சிருப்போம், நிறைய குடிச்சு அடுத்த கொஞ்சம் நேரம் வரைக்கும் அந்த மொமெண்ட் அப்படியே நல்லா இருக்கும், சொர்க்கத்தில் அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும். அவங்க கூட இருந்த எல்லா நிமிஷமும் அப்படி தான் இருந்துச்சு. உன்னை பார்க்கும்போது ப்ரொடெக்டிவாக உன்னை நல்லா பார்த்துக்கணுன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் உன்னை கேர் பண்ணணுன்னு தோணுச்சு.
உன்னை ஒரு நல்ல ஸ்டடீஸில் உன்னை சஸ்டெயின் பண்ண வைக்கணும்னு தோணுச்சு. உன்னை கல்யாணம் பண்ணும்போது லைஃப் லாங் உன்னை சிரிச்சுக்கிட்டே உன்னை அழவிடாமல் பார்த்துக்கணுன்னு தோணுச்சு. லைஃப் லாங் உன்னோட பெஸ்ட்டு பார்ட்னராக இருக்கணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் நிறைய தோணுச்சுடி. லிஸ்ட்டு பெருசு, சொல்லப்போனால் நிறைய தோணுச்சு. லிஸ்ட்டு ரொம்ப பெருசு, சொல்லிகிட்டே போகலாம். சும்மா சொல்லிகிட்டே இருந்தால் ஒரு மாதிரி இருக்குடி. ஆனால் நீ எதுவுமே சொல்ல மாட்டேற பாரு. ஆமாம் இல்லைன்னு கூட சொல்லலை. கல் நெஞ்சக்காரடி. கண்ணு அப்படியே மூடின மேனிக்கு உட்காந்துருக்க பாரு. கண்ணை கூட திறக்காடி. ஆமாம் இல்லைன்னு சொன்னால் என்னடி குறைஞ்சா போயிடுவேன்? ஆமாடா, நானும் உன்னை தேடுவேன்ல, என்னை துரத்திட்டியேடா அப்படின்னு சொல்லி கோபமாக கேளுடா. கேளு, நான் பதில் சொல்கிறேன். நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்டான்னு சொல்லி திட்டு வாங்கிக்கிறேன். அப்படியே இப்படி உட்காந்துருக்காதடி. ஒரு வாரம் ஆச்சுடி. எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுறேன், நான் பண்ணுறேன், மீரா பண்ணுறா, ஹோபி பண்ணுறா, ஆரம் பண்ணுறா, ரிதம் பண்ணுறா, உன் புள்ள பண்ணுறான்டி. உன் புள்ள பண்ணுற ஃபோனை கூட உன்னால் எடுக்க முடியலல்ல. அவ்வளோ கோவம் எங்கள் எல்லார் மேலேயும் உனக்கு. எங்கள் மேலே கோவம் சரி, இதில் எதுவுமே சம்மந்தப்படாத உன் புள்ள ஃபோனை எடுக்கிறதுக்கு என்னடி உனக்கு? அவனை ஏண்டி தண்டிக்கிற? உனக்கு கோவம் என்ன? என் மேலே தானே. என்னை தண்டிச்சுக்கோ. நீ பேசாமல் கூட இரு, ஆனால் இப்படி இருக்காதடி. நீ என்ன பண்ணுறேன்னு கூட சொல்லாமல் நீ சேஃபாக போனியான்னு கூட தெரியாமல் நான் எப்படிடி இருப்பேன் இங்கே? என் வேலையே ஓடலடி. சொல்லப்போனால் உன்னை தேடி அடுத்த நாளே வந்துடணும்னு தோணுச்சு என் மனசு. ஃப்ளைட் டிக்கெட்டை போட்டு அங்கேயே வந்து இருந்துடணும், உன் பக்கத்தில் உன் கூடவே இருக்கணும்னு தோணுச்சுடி. படுபாவிடி, கல்லஞ்சக்காரிடி நீ. அப்படியே இருக்கா பாரு, கரையிறாளா பாருன்னு சொல்லி ஜென் அப்படியே கோபமாக பேசிகிட்ருக்காரு. ஏன்னா ஜென் பேசின ஒரு வார்த்தையும் உண்மை. இவ திருட்டுத்தனமாக சைட் அடிக்கிறது, ஜென்னோட டிஷர்ட்டை ஸ்மெல் பண்ணி பார்க்கறது, அவரோட காஃபி கப்பில் காஃபி குடிக்கிறது, அவரோட பிளேட்லேருந்து திருடி சாப்பிட்றது, அப்பாவும் பிள்ளையும் கொஞ்சம் போது பொசிசிவாக பார்க்குறது, கிச்சன்லேருந்தே இவங்களை சைட் அடிக்கிறது, ஜென்னை அப்படியே திருட்டுத்தனமாக அவரோட ஃபார்மல்ஸில் அவருடைய ட்ரெஸ் எல்லாம் ஸ்மெல் பண்ணுறது, பெட்டில் ஸ்னகிள் பண்ணுறது, 3 பேரும் சேர்ந்து பெட் சண்டை போடுறது, இதெல்லாமே அவருக்கு பிடிக்கும். இது எல்லாமே உண்மை. இத்தனை பேர் சுற்றி உட்காந்துருக்காங்க, யோசிக்கவே இல்லை. அவ்வளோ ட்ரூவாக ஒரு வேர்டையும் பேசுகிறாரா. அப்படியே ஸ்லோவாக கண்ணை திறக்கிறா. கண்ணை திறந்து, என்னை விரட்டிட்டீங்கல்ல நீங்கள், உங்களுக்கு என்னை பிடிக்கல தானே அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஜென் ஒரு செகண்டில், படுபாவி, கம்முனாட்டி அடி நீ, உன்னை எப்படி எனக்கு பிடிக்காமல் போகும்? பிடிச்சதுனால தாண்டி கிறுக்கு மாதிரி பேசிட்டு உட்காந்துருக்கேன். நான் இப்படியெல்லாம் பேசுகிற ஆளே கிடையாது. நான் ரொமான்டிக் தான், ஒத்துக்கிறேன். ரூம்குள்ளே தாண்டி என்றைக்குமே ரொமான்டிக்கை பப்ளிக்காலாம் காமிக்கவே மாட்டேன். நானும் என் ஒய்ஃபும் வெளில வந்துட்டோம் அப்படின்னா கிஸ் பண்ணுவோம், ஹக் பண்ணுவோம், அது மற்றவங்க பார்ப்பாங்க, தெரியும் தான். ஆனால் என்றைக்குமே என் வேர்ட்ஸால் அதை நான் கன்வே பண்ணதே கிடையாது. ஆனால் இன்றைக்கி இதோ எல்லோரும் உட்காந்துருக்காங்க. இதோ உன் புள்ள உட்காந்துருக்கான் பாரு, நான் பேசுறதெல்லாம் பார்க்குறான் பாரு, என் கண்ணெல்லாம் பாரு கலங்குது. என் கண்ணெல்லாம் கலங்குதுடி, உன்னால தான். நான் தாண்டி அழறேன் உன்னால். ஆனால் நீ பாரு, ஜாலியாக தான் உட்காந்துருக்க. நீ தாண்டி என்னை பிடிக்காத மாதிரி நடந்துக்கிற. இப்போ கூட உனக்காக தான் நான் உன்னை அனுப்பி வச்சேன். ஏதோ நான் உன்னை கட்டி போட்டு உன்னோட எல்லா ஃப்ரீடமையும் பிடிச்சி வைக்கிற மாதிரி எனக்கு தோணுதுடி. ஏதோ எனக்காகவும் இதோ இவனுக்காக மட்டுமே நீ உன் லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணுறியோன்னு தோணுச்சுடி. உனக்கு மெடிசன் படிக்கிறது பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதுக்காக தான் நீ ஹோபிக்கிட்ட சண்டை போட்டு வந்தேங்கிறதும் எனக்கு தெரியும். ஆனால் ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் நர்சிங் படித்து காசு இல்லாமல் என் வீட்டுக்கு வந்து தலையெழுத்தேன்னு என்னை கல்யாணம் பண்ணி இதோ இவனுக்கு அம்மாவாகி பாரு, இப்போ எல்லாமே ஒரு கண்டிஷன் ஆகி ஒரு ஃப்ரீடமே இல்லாமல் எனக்காக நீ இருக்கியோன்னு தோணிகிட்டே இருக்குடி. ஏதோ ஒரு மூலையில் மனசு அரிக்குதுடி. அதனால தான் அது மட்டும் தாண்டி காரணம். அதனால தாண்டி அனுப்புனேன். நம்படி, சத்தியமாடி. தோ என் ரத்தம் உன் உசுரன்னு சொல்கிறியே, அவன் மேலே சத்தியமாக சொல்கிறேன்டி. அந்த புள்ள மேலே சத்தியம்டி, அந்த புள்ள மேலே சத்தியம். என் ரத்தம் அவன் உடம்புல இருக்குடி. நிச்சயமாக நான் போய் சொல்ல மாட்டேன். உனக்கே தெரியும், எந்த விஷயத்தையும் நான் முழுசாக நம்பினாமல் எதையுமே பேச மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும். அந்த புள்ள மேலே சத்தியம்டி, நான் உண்மையாக சொல்கிறேன். அந்த காரணத்துக்காக மட்டும் தாண்டி
இந்த செப்பரேஷனை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். உன் ஃப்ரீடமை நான் பறிக்கலடி, சத்தியமாக சொல்கிறேன். அதுக்காக மட்டும்தான் உன்னை அனுப்பினேன். இன்னும் 700 நாள் சத்தியமாக சொல்கிறேன். நீ இருப்பியான்னு தெரில, ஆனால் என்னால் முடியுமான்றது எவ்வளோ டவுட் தெரியுமா? நேற்று ஒரு நாளே நான் செத்துட்டேன்டி. சுத்தமாக தூங்கலை. ராத்திரி ஃபுல்லாக அந்த பால்கனிலே நின்றுட்டு இருந்தேன்டி. அந்த பால்கனி மட்டும்தான். உனக்கே தெரியும் அந்த பால்கனி எவ்வளோ ஸ்பெஷல்ன்றது. அப்படி தான் இருந்தேன். சொல்லப்போனால் 2 நாள் ஆஃபீஸ்க்கே வரல. இவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் ஒரு நாள் கூட ஆஃபீஸ் போகாமல் இருக்க மாட்டேங்கிறது. 2 நாள் ஆச்சு ஆஃபீஸ்க்கு வந்து. இதுக்கப்புறம் வீட்டிலே இருந்தால் பைத்தியம் பிடிச்சிருமோன்னு எனக்கே தோணுச்சு. அதனால தான் ஆஃபீஸ் கிளம்பி வந்தேன். இப்போ கூட நான் ஒன்றும் எஃபெக்டிவான வேலை செஞ்சு ஒன்றும் கிழிக்கலை. ஒரு மயிரும் நான் இங்கே பிடுங்கலைன்றதான் உண்மை. ஆனால் ஐ மிஸ் யூ ஜுவானா. பாட்டம் ஆஃப் மை ஹார்ட், ஐ மிஸ் யூ. ஐ மிஸ் மை சோல். ஐ மிஸ் மை ஹார்ட். I missing you. I miss my love. And என்னோட குழந்தையும் இல்லை, உன்னோட குழந்தை, அவன் உன்னை மிஸ் பண்ணுறான், உன்னை தேடுறான். ஆனால் நீ வரும்போது ஒரு ஸ்ட்ராங்கான அம்மாவை ரிட்டன் வருவேன்றதில் அவன் உனக்காக வெயிட் பண்ணுறான். அவன் புரிஞ்சுக்குவான். அவன் அப்பா நான் புரிய வச்சிருவேன். உன் அம்மா வருவாடா அப்படியே ஸ்ட்ராங்காக ஒரு டாக்டர் கோட்டெல்லாம் போட்டுட்டு மெடல்ஸோட அப்படியே ஒரு ஷீல்டோட வந்து உன்னை பாப்பா. உங்ககிட்ட இருக்க எல்லா குறையும் அப்படியே தொடச்சி தூக்கி டஸ்ட்பினில் போட போகிறா பாரு. வரும்போது ஹாய் அம்மான்னு சொல்லி ஓடி போய் அவளை டைட்டாக ஹக் பண்ணி ஃப்ளைட்டில் நீ தான் அவளை ரிசீவ் பண்ண போகிற அப்படிங்கிறத நான் அவனுக்கு இன்சிஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நாளும் இன்சிஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீ வரும்போது அப்படி தான் வருவான். அவனும் அப்படி தான் இருப்பான். நீயும் வரும்போது நான் எதிர்பார்த்த ஜுவானாவாக தான் நீ வரணும், அப்படி இல்லைன்னா நீ வரவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின் சொல்கிறாரு. நம்ம மீரா டக்கு நம்ம ஜுவானாவோட நம்ம ஜின்னோட இந்த வேர்டை கேட்டு நம்மளுடைய மீரா கடுப்பாயிட்டா. ஹோபியுமே அப்படி தான் டப்புன்னு நம்ம ஜின்னோட முதுகில் 2 பேருமே அடிக்கிறாங்க. டேய் என்னடா பேசுகிற, அவளே அங்கே தனியாக இருக்கா, உடஞ்சி போயிருக்கா, அவகிட்ட இப்படியெல்லாம் பேசலாமாடா ஜின்னு அப்படின்னு சொல்ல. இல்லைடா, அவள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அவள் அழகிறத பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குடா. அவள் திரும்பி வந்துடுவாளோன்னு என் மனசு சொல்லிகிட்டே இருக்குடா. அதனால தான் ப்ளீஸ் ஜுவானா திரும்பி மட்டும் வந்துடாத. அந்த 700 நாள் 2 வருஷம் தாக்கு பிடிச்சிரு. எப்படியாவது 2 வருஷம் நீ தாக்கு பிடிச்சிரு போதும். கண்டிப்பாக இதுக்கு நடுவில் நான் வருவேன்டி. உன்னை வந்து பார்ப்பேன். உன்னை வந்து பார்க்காம நான் கண்டிப்பாக இருக்கலாம் என்னால் முடியாதுடி. நான் வந்து பார்ப்பேன். ஆனால் இந்த 2 வருஷமும் நீ அங்கே தான் இருக்கணும். நீ நல்லா படிக்கணும் ஜுவானா. நான் உன் ஃப்ரீடமை பறிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் நான் அகைன் ஐம் சேயிங் ப்ளீஸ், உன்னுடைய ட்ரீம், உன்னுடைய அச்சீவ்மெண்ட், உன் கோல், இது எல்லாத்தையும் நீ ஃபுல்ஃபில் பண்ணணும். அதுக்காக தான் அதை நீ ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு ஆஸ் அ டாக்டராக நீ உள்ளே வரும்போது என் பொண்டாட்டிடா அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். இப்போவும் நீ என் பொண்டாட்டி 100%, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போது நீ ஜுவானாவா மட்டுமே இருக்க. அப்போது டாக்டர் ஜுவானாவா, ஜின்னுடைய டாக்டர் ஒய்ஃபு, ஒரு டாக்டர், ஒரு சைல்ட் கேர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறதுல அப்படியே நெஞ்சை தட்டி நான் பெருமையாக சொல்லணும். அதுக்காக தான் நான் காத்துட்ருக்கேன். உன் பிள்ளையும் அதுக்கு தான் காத்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லும்போது மீராவும் ஹோபியும் பெருசாக எதுவும் பேசலை. உன்னை பயங்கரமாக மிஸ் பண்ணுறோம், பட் டேக் கேர். ஆனால் அடிக்கடி ஃபோன் பண்ணு, ஃபோன்லாம் பண்ணாமல் இருக்காது. பிகாஸ் நீ சேஃபாக இருக்கியான்றது எனக்கு ரொம்ப பயமான ஒரு விஷயமாக இருக்குது. நீ தனியாக இருக்கிறத நினச்சி நாங்கள் கவலைப்படுறோம். அதனால தான் ப்ளீஸ் ஜுவானா கால் பிக் பண்ணு, அப்பப்போ டெக்ஸ்ட் பண்ணு, ஃப்ரீயாக இருந்தால் வீடியோ கால் பண்ணு, கால் பண்ணடி பேசு அப்படின்னு சொல்லி நம்ம மீரா சொல்கிறா. பின்னாடி நம்ம ஹோபியுமே என்ன நினச்சிட்ருக்கோம் மனசில், நாங்கள்லாம் உன்னை தேடுவோம் தேட மாட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் உனக்கு தெரியாதா, ஒரு ஃபோன் பண்ணுறதுக்கு என்ன உனக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோவமாக பேசுகிறாரு. நம்ம ஜுவானாக்கு தெரியுது ஓகே இது தப்பு அப்படிங்கிறது. எல்லாருக்கிட்டேயுமே சாரி பண்ணுறா, அப்பாலஜைஸ் கேட்குறா. ஐ டீப்லி அப்பாலஜைஸ், நான் பண்ணது தப்பு தான், எல்லார் மேலே இருந்த ஒரு சின்ன கோவம், ஒரு வருத்தம், அதனால தான் ஃபோன் பண்ணலை, இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ அப்படியே டேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ 1 month, 2 month,
3 மந்த் அப்படியே ஆகிட்டே இருக்குது. எல்லாருமே ஜுவானா கிட்ட பேசுகிறது, சிரிக்கிறது, அப்பப்போ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறது, ஜுவானா அடிக்கடி கால் பண்ணுறது எல்லாமே நல்லா போகுது. அரவுண்ட் ஒரு 6 மந்த் ஆகுது. குட்டி பையனோட ஹெல்த்தில் இப்போ செம்ம இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஆனால் குட்டி பையன் இப்போலாம் அதிகமாக ஜுவானா கிட்ட பேசுகிறதே இல்லை. சொல்லப்போனால் ஜின் தான் அலோவ் பண்ணுறதும் இல்லை. ஸோ ஜின் எப்போயாவது குட்டி பையன் வந்து அம்மா என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி 1-2 வார்த்தையெல்லாம் பேசுகிறான். அவனோட ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது ஜின் வந்து சொல்கிறாரு. பிகாஸ் ஆப்ரேஷன் நடந்திருக்கு, இம்மீடியட்டாக அவன் பேசிடுவான் அப்படிங்கிறதுல எந்த கேரண்டியுமே இல்லைன்னு சொல்லி ஹோபியுமே சொல்லியிருப்பார். கொஞ்சம் கொஞ்சமாக அவட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த 6 மந்தில் அவட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வேறு மாதிரி இருக்குது. சொல்லப்போனால் நல்லாவே ஒரு நல்ல ஹெவியான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அவன்கிட்ட தெரியுது. ஸோ இப்போ நம்மளுடைய குட்டி பையனோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸை நம்ம ஜின் வந்து நம்ம ஜுவானா மொத்தமாக ஃபீல் பண்ணணும், நல்லா அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுனால குட்டி பையனோட கான்வர்சேஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுறாரு. நம்ம ஜின் இப்போ வந்து குட்டி பையனை ஒரு நல்ல ஸ்டேபிளுக்கு கொண்டு வந்துட்டார் இல்லையா. ஸோ ஹோபியுமே சஜஸ்ட் பண்ணியிருக்காரு, இப்போது நம்ம குட்டி பையனை ஸ்கூலில் சேர்த்தலாம். ஏன்னா இப்போ அவனோட ஹெல்த்தில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. மற்ற குழந்தைங்க மாதிரி இவனும் வந்து ப்ரீஃப் ஆக்டிவாக ஆக ஆரம்பிச்சிருக்கான். ஸோ மற்ற குழந்தைய அவனை பழக விட ஆரம்பித்தோம் அப்படின்னா சீக்கிரமாகவே அவனோட ஹெல்த் இன்னுமே நல்லா இம்ப்ரூவைஸ் ஆகும். அப்படிங்கிறதுனால நம்ம ஹோபியும் நம்ம ஆரம் நம்ம மீரா எல்லாரோட சஜஷன்ஸுமே இருக்குது. நம்ம ஜின் ஒரு நல்ல ஸ்கூலில், ரெப்யூட்டடான ஒரு ஸ்கூலில், நம்மளுடைய ஜின் படித்த அதே ஸ்கூல்லையே நம்மளோட குட்டி பையனை கூட்டிகிட்டு போய் சேர்க்குறாரு. குட்டி பையனுடைய ஸ்கூல் லைஃப் இப்போ தான் தொடங்க ஆரம்பிக்குது. எல்லாருமே, அதாவது குட்டி பையனோட ஏஜில் இருக்க எல்லா குழந்தைங்களுமே ஆல்மோஸ்ட் இப்போ 1st ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிக்கிறாங்க. பட் இப்போ தான் குட்டி பையன் அவனோட ப்ரீகேஜி லைஃப்லேயே ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ பட் இருந்தாலும் பரவாயில்ல, பட் இட்ஸ் அ குட் ஸ்டார்ட் இல்லையா. ஸோ எல்லாருமே ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட்ஸ் ஆகிட்டுருக்கு. குட்டி பையன் ஸ்கூல் போகிற விஷயமும் நம்ம ஜுவானாவுக்கு தெரியும். நம்ம ஜின் பேசுகிற எல்லா நேரமும் பார்த்திங்கன்னா குட்டி பையன் ஸ்கூலுக்கு போகிற டைமாக தான் இருக்கும். மோஸ்ட்லி இவன் வந்ததுக்கு அப்புறமாவே மெடிசன் சாப்பிட்றது, தூங்கிடுவான், ஹோம்ஒர்க் பண்ணுவான், அதுக்கப்புறம் அப்படியே போயிடும். ஜுவானாக்கு அங்கே மிட் நைட்டு. ஸோ அந்த டைமில் குட்டி பையனை டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அவன் ஸ்கூலில் இருப்பான். ஸோ இப்படியே அந்த டைம் டிஸ்டன்ஸும் இருக்கிறதுனால நிறைய அந்த பேசுகிறதுக்கான டைம்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகுது. அப்பப்போ ஜின் மட்டும் பேசிக்கிட்டு இருக்காரு. மீரா எப்பயாவது பேசுவா, ஹோபியுமே அப்படி தான் எப்பயாவது பேசுவார். ஸோ இப்படியே பார்த்திங்கன்னா ஒரு 6 மந்த் பாஸ் ஆகிடுச்சு. இந்த ஆஃப்டர் த 6 மந்த் பார்த்திங்கன்னா ஒரு நாள் நம்ம ஜின்னுக்கு வந்து ஒரு மிட் நைட் ஆகுது. ஒரு அரவுண்ட் ஒரு 12 o'clock நம்ம ஜின் வந்து நல்லா தூங்கிட்டுருக்காரு. சடனாக அவருடைய ஃபோன் வந்து ரிங் ஆகுது. ரிங் ஆகும்போது நம்ம ஜுவானா இருக்காலே அந்த லொக்கேஷனுக்கான நம்பரில் இருந்தால் காலே வருது. பட் நம்ம ஜுவானா பண்ணலை, பட் அந்த பின்கோடில் இருந்தால் கால் வருது. இவர் என்ன இது அந்த பின்கோட்லேருந்து கால் வருது அப்படிங்கிற மாதிரி நைட்டு 12 o'clock ஆகுது. தூங்கிட்டு இருந்த மனுஷன் சடனாக எழுந்திரிச்சு ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு பர்சன் கால் பண்ணுறாரு. ஜின்னுக்கு செம்ம ஷாக்கு. அப்படிலாம் அவ்வளோ கிட்டத்தட்ட எப்படி சொல்கிற வேர்டே ஸ்டன் ஆகி நின்ன மாதிரி ஒரு தாட் அவருக்கு. அந்த தாட்டில் அவருக்கு என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது எதுவுமே தெரியல. குட்டி பையன் அவர் கூட பெட்டில் தூங்கிட்டுருக்கான். குட்டி பையன் தூங்கிட்டுருக்கவனா அவனை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால நைட் பைஜாமாஸ் போட்டிருக்காரு. அந்த பஜாமாஸை கடன்னு மாற்றிட்டு ஒரு சட்டை ஒரு பேண்ட் எடுத்து மாட்டிட்டு கீழே இறங்கி வராரு. பார்த்தா மீரா ஹாலில் உட்காந்து லேப்டாப்பில் நெக்ஸ்ட் டே மீட்டிங்க்கான ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஜின் அப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தூங்க போயிருப்பார், ஒரு 11:30 போல். ஒரு வித்தின் ஒரு 1/2 an hourக்குள்ளே இதெல்லாம் நடந்திருக்கும். மேலே ஏறி போயிட்டு பைஜாமா போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தவர் சடனாக கீழே இறங்கி பேண்ட் ஷர்ட்டோட கொஞ்சம் அறக்க ஓடி வந்தாருன்னா கீழே இருக்கவளுக்கு எப்படி இருக்கும், ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும்ல, ஏதோ ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஒரு ஓடி வரதே புரியுது. ஸ்டாப் பண்ணி என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு பதட்டமாக இவளும் கேட்குறா. நம்ம ஜின் மீரா இதெல்லாம் நடந்துச்சு, ஃபோன் வந்துச்சு, இதெல்லாம் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவ்வளோதான். அவ்வளோ பதட்டமான வேர்ட்ஸு. ஒரு வேர்ட்ஸுக்கு நடுவில் அப்படியே நிறைய சினுங்கள் இருக்குது. மீரா நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறா. பட் மீராவும் கூட போயிட்டா அப்படின்னா குட்டி பையனை எங்கள் பார்த்துக்க ஆள் இல்லை. குட்டி பையனை கேர் பண்ணி ஆகணும். அதனால் ஜின் சடனாகவே நம்ம மீரா கிட்டே இல்லை வேண்டாம், நீ அவனை பார்த்துக்கோ, நான் போய் பார்க்குறேன் இதெல்லாம் விஷயத்தையும் அப்படின்னு சொல்ல மீரா. பட் என்னால் இருக்க முடியாது ஜின், நான் அவனையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, என்ன பேசிகிட்டு இருக்கு, அவன் இப்போ தான் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிருக்கான், அதுவும் இல்லாமல் இந்த சுச்சுவேஷனில் அவனை கூட்டிகிட்டு போய் அங்கே காமிக்கிறதுலாம் ஹைலி ரிஸ்க், அவனுக்கு எதாவது ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் மீரா, ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். நான் ரொம்ப பதட்டமாக இருக்கேன், நீ என்னை திரும்பவும் பதட்டப்படுத்தாத, நான் போகிறேன், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், ஐ வில் ஹேண்டில் தட், நான் பார்த்துக்கிறேன் அவளை, ஐ வில் ஹேண்ட்லர்,
ப்ளீஸ் நீ அவனை பார்த்துக்கோ, எதுவுமே அவனுக்கு தெரியக்கூடாது. நான் எங்கேயாவது கேட்டானா மீட்டிங் போயிருக்கேன்னு சொல்லு, ஏதோ ஒர்க் போயிருக்கேன், எங்கேயும் போயிருக்கேன்னு சொல்லிட்டு விட்டுரு அப்படின்ற மாதிரி பதட்டமாக போகிறாரு. கார் எடுக்கிறாரு, ரேஷாக ட்ரைவ் பண்ணுறாரு. என்றைக்குமே அப்படியெல்லாம் ட்ரைவ் பண்ணுற பர்சனே இல்லை. செம்ம ரேஷாக ட்ரைவ் பண்ணுறாரு. டேரெக்டாக ஏர்போர்ட் தான் வராரு. அவரோட ப்ரைவேட் ஜெட். அதுக்குள்ளே மீரா எல்லாத்தையுமே கால் பண்ணி ப்ரைவேட்டாக புக் பண்ணியிருக்கா. ஸோ நம்ம ஜின்னுக்காக அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாருமே. ஜின் வேகமாக இப்போ ப்ரைவேட் ஜெட்டில் ஏறி உட்காராரு, சீட் பெல்ட் போடுறாரு, அந்த ஹெட்ஃபோன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு ஜெட்டுமே ரொம்ப குயிக்காக அங்கேருந்து டேக் ஆஃப் ஆகுது. எப்போ போய் லேண்ட் ஆகும், விட்டால் குதிச்சிருவார் போல் மனுஷன், அவ்வளோ பதட்டமாக இருக்கார். அந்த பதட்டத்தோட விறுவிறுன்னு போகிறாரு. போய் இறங்குறாரு. இறங்கி கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்தே ஒரு கார் அவருக்காக வெயிட் பண்ணுது. ஸோ அந்த கார், ஏன்னா ஜின்னுக்கு அந்த இடத்துல ஒரு பிஸ்னஸுமே இருக்கு இல்லையா, ஸோ அந்த பிஸ்னஸுக்காக அவர் இருக்கும்போது அவருக்கு அஃப்கோர்ஸ் அங்கே அவர் கம்யூனிகேஷனில் அவன் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ஸோ ஈஸியாக அங்கே ஒரு கார் அவருக்காக வெயிட் பண்ணுது. அந்த காரை எடுக்கிறாரு. டைரெக்டாக ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல். இட் இஸ் எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ், நிறைய காசு இருக்கவங்க மட்டும்தான் அந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஹாஸ்பிட்டலில் இவளை கூட்டிகிட்டு போய் சேர்த்துருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல் வாசலில் தான் இவரும் நிற்கிறாரு. அப்படியே பரபரப்பாக ஓடுறாரு. அங்கே ரிசப்ஷனில் இருக்க லேடிக்கிட்ட, பேர் ஜுவானா, அவளை சேர்த்துருக்காங்க, கால் வந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி பதட்டமாக சொல்கிறாரு. பட் எந்த டீட்டெயில்ஸும் பெருசாக சொல்ல மாட்டாரு. அந்த லேடி, சார் ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இவ்வளோ பதட்டமாக பேசுகிறதுனால நான் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. முதல்ல யார், என்ன நடந்துச்சு, யார் உங்களுக்கு ஃபோன் பண்ணது, பேஷண்ட்டோட பேர் என்ன, அதெல்லாம் சொல்லுங்கள், அப்போ தான் நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல, ஒரு பக்கம் பிபி ஆகுது, ஒரு பக்கம் தன்னோட பதட்டம் அப்படிங்கிறது அவரால் டீட்டெயில் சொல்ல முடியாது அவங்களால அப்படிங்கிறதையும் அஃப்கோர்ஸ் புரிஞ்சிக்க முடியும். ஸோ ஒரு செகண்ட் அவரை காம் பண்ணுறாரு. பேர் ஜுவானா, எங்கள் காலேஜ் படிக்கிறா, ரோடு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, ஒரு பர்சன் கால் பண்ணாங்க, இந்த நம்பர் தான், அவரோட காலேஜ் ஐடி கார்டிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க, அவரோட காலேஜ் நேம் இது தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அவர் சொல்கிறாரு. இந்த காலேஜ் தான் நான் அவரோட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சில வேர்ட்ஸ் எல்லாம் சொல்ல வரதுக்கு முன்னாடி அந்த ரிசப்ஷனிஸ்ட், ஓ அந்த பொண்ணா சார், பேர் ஜுவானா, இன்றைக்கி ஈவினிங் தான் சேர்த்துருக்காங்க அவங்கள, ரோடு ஆக்சிடெண்ட், தலையில் அடிபட்டுருந்துச்சு, அந்த பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு ஆமாம் அவங்க தான், எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, சார் ஷீ இஸ் இன் ஐசியூ, நீங்கள் போய் பாருங்கள், டாக்டர் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அண்ட் அப்படின்ற மாதிரி சில விஷயம் அவங்க சொல்ல வராங்க. பட் அந்த பொண்ணு சொல்லலை. ப்ளீஸ் சார் ஐசியூ போங்க, இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு செகண்ட் ஃப்ளோர்லேருந்து 236 ரூம் நம்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அந்த பொண்ணு. ஜின்னுக்கு அப்படியே கை கால்லாம் அப்படியே பதட்டமாக இருக்குது. பிகாஸ் அந்த பொண்ணு நிறைய சொல்ல வரா, பட் அப்படியே வார்த்தையை ஸ்டாப் பண்ணி முழுங்குறா. இதான் ஃபேக்ட் அப்படின்னு உடச்சி பேசிட்டா கூட ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட் வந்துடும். பட் அந்த பொண்ணு பேச மாட்டேங்கிறா, அப்படியே உடைக்கிறா. ஸோ ஜின்னால் முடியல, அவ்வளோதான் ஓடுறாரு தப்புன்னு. அப்படியே செகண்ட் ஃப்ளோர் லிஃப்ட்டுக்கு ஏறுறாரு. ரூம் நம்பர் 236 எங்கே இருக்குன்னு சொல்லி அப்படியே பதட்டமாக தேடி அந்த ரூம் நம்பர் வாசலில் நிற்கிறாரு. ஐசியூ, அந்த ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் வச்சுருப்பாங்க இல்லையா பேஷண்ட்டை பார்க்குறதுக்கு, அந்த பேஷண்ட்டோட இதில் போய் நிற்கிறாரு. பார்த்துட்டே இருக்கார். அவ்வளோதான், அப்படியே மனசு உடஞ்சிருச்சு. முகத்தில் ஆக்சிஜன் மார்க், உடம்பு ஃபுல்லாக ஒயர் கனெக்ஷன், தலையில் பெருசாக கட்டு போட்டிருக்கு. டாக்டர்ஸ் எல்லாருமே சுற்றி அவளை எக்ஸாமைன் பண்ணிகிட்ருக்காங்க. மானிட்டர்ஸில் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஹார்ட் பீட்ஸ், அப்படியே நர்வ்ஸ், அவருடைய அப்படியே எல்லாமே அதெல்லாம் மானிட்டர்ஸ் ஆகிட்டுருக்கு. ஏதோ பல டிவி கனெக்ஷன்ஸ் எல்லாம் ஓடிட்டுருக்கு. இதெல்லாம் அவருக்கு பார்க்கும்போது, ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இந்த ஹாஸ்பிட்டல் லைஃப் எனக்கு தேடி துரத்திக்கிட்டே இருக்குது. என் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், என் புள்ளந்தோ, இப்போ இவன் என்னை ஏன் இப்படி சோதிக்கிறானுங்க, எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல்னு எல்லாரையும் நான் ஹாஸ்பிட்டலில் வச்சு திரும்ப என்னை ஏன் இப்படி சோதிக்கிறீங்க, என்னை சுற்றி இருக்கவங்கள சோதிக்கிறதுக்கு பதிலாக என் கண்ணு முன்னாடி அவங்கள கஷ்டப்படுத்துறதுக்கு பதிலாக பேசாமல் என்னை கூட்டிகிட்டு போய் தொலைஞ்சிருங்க, இதெல்லாம் எனக்கு நடந்து தொலைஞ்சா என்ன, அவள் பாவம், அவள் உடம்பு இதெல்லாம் தாங்க தலையில் வேற அடிபட்டிருக்குன்னு சொல்லி ஜின் அழறாரு. அதை பின்னாடி இருந்து ஒரு பர்சன் பார்க்குறாங்க. அந்த பர்சன் பார்த்துட்டு, நம்ம ஜின் ரொம்ப நேரமாக அந்த பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்கார் இல்லையா, ஸோ சடனாக பின்னாடி இருந்தால் அந்த பர்சன் நம்ம ஜின்னோட ஷோல்டரை கொஞ்சம் அப்படியே டச் பண்ணி டேப் பண்ணுறாரு. அந்த பர்சனை பார்த்து நம்ம ஜின் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, சார் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு.
அவங்க என்னோடய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் சொல்கிறாரு. சார் நீங்கள் தான் இப்போ ஜின்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பிகாஸ் நம்ம ஜுவானாவுடைய ஃபோனில் இவன் லாஸ்ட்டாக பேசினது நம்ம ஜின்னுக்கு தான் பேசியிருப்பார். ஸோ அந்த காண்டாக்ட் நம்பர்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா அவரோட ஐடி கார்டில் 2 நம்பர் இருக்கும். ஒரு நம்பர் இவளோட நம்பர், இன்னொரு நம்பர் நம்ம ஜின்னோட நம்பர். நம்ம ஜின் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக கண்டினியூஸாக அழுதுகிட்டே இருக்கார் நம்ம ஜுவானாவை பார்த்து. இதை பின்னாடி ஒரு பையன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த பையன் பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருக்கான். ஒரு ஃபார்மல் ட்ரெஸ் அப்படி தான் இருக்கான். லைக் அப்படி தான் அந்த பையன் ட்ரெஸ் பண்ணியிருக்கான், ஐடி கார்டு போட்டிருக்கான், அப்படி தான் உட்காந்துட்ருக்கான். அந்த பையன் ரொம்ப நேரமாக இங்கே தான் உட்காந்துட்ருக்கான். நம்ம ஜின் வந்து அழுதுட்டுருக்கிறது எல்லாத்தையும் பார்க்குறான். ஆஃப்டர் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறமா இவனே நம்ம ஜின் பக்கத்தில் போய் ஷோல்டரை டேப் பண்ணி கூப்பிடுறான் நம்ம ஜின்னு. இவன் கூப்பிட்டு, சார் நீங்கள் உங்களுக்கு அந்த பொண்ணு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க என்னோடய ஒய்ஃபு, பேர் ஜுவானா, அவளுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு எனக்கு யாரோ ஃபோன் பண்ணாங்க. அவளுக்கு எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஃபோன் பண்ணது யாருன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பையன், சார் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபோன் பண்ணது நான் தான் சார். அந்த பொண்ணு என் காலேஜில் தான் படிக்குது, நானும் அந்த பொண்ணு ஒரே காலேஜ் தான். அந்த பொண்ணு நடந்து வரும்போது ஆப்போசிட்லேருந்து வந்த கார் அவளை இடிச்சிருச்சு. இடித்த வேகத்தில் பின்னாடி இன்னொரு கார் வந்துச்சு. இடித்த வேகத்தில் அவள் பின்னாடி இருந்த காரில் போய் மோதி கீழே விழுந்துட்டா. அவளோட ஃபோன் அப்போ தான் எனக்கு கிடச்சிது. என்னோடய காலேஜ்மேட் தான், ஆனால் வேறு டிபார்ட்மெண்ட்டில் தான் நாங்கள் 2 பேரும் படிக்கிறோம். அந்த பொண்ணு நான் பார்த்துருக்கேன், என்ன டிபார்ட்மெண்ட்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் அந்த பொண்ணு என் டிபார்ட்மெண்ட் இல்லை, அது மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. பிகாஸ் ஐடி கார்டு பார்த்தேன், அந்த ஐடி கார்டில் அவள் மெடிசன்ற மாதிரி போட்டிருந்துச்சு, அதில் ஃபோன் நம்பரில் உங்கள் நம்பர் இருந்துச்சு, அதனால தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வேறு ஒரு நம்பரில் இருந்தால் ஃபோன் வந்திருக்கும் இல்லையா, ஸோ இந்த பையனோட நம்பரில் இருந்தால் ஃபோன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஜின், அப்போ எனக்கு ஃபோன் பண்ணது நீ அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் சார் நான் தான் ஃபோன் பண்ணேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அந்த பொண்ணுடைய ஐடி கார்டு, அந்த பொண்ணோட ஃபோன், அவளோட பேக் எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா திங்ஸும் அந்த பையன் எடுத்து காமிக்கிறான். அந்த ஐடி கார்டு, அவளுடைய சில பிலாங்கிங்ஸ், வாட்சு, ஃபோன் எல்லாத்துலேயுமே பிளட் ஸ்டெயின் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம ஜின் பார்க்குறாரு. அப்படியே தலையெல்லாம் அவருக்கு சுற்றுது. பிகாஸ் எப்படி இருந்திருக்கும் அந்த மொமெண்ட் இல்லையா. பிகாஸ் அவளுக்கு தலையில் அடிபட்டிருக்கு. டாக்டர் என்ன சொன்னாங்க, ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை சார் ரொம்ப நேரம் ஆகுது, நானும் வெயிட் பண்ணுறேன், யாருமே எதுவுமே சொல்ல மாட்றாங்க, வெளியில் வராங்க போகிறாங்க, நானும் வெயிட் பண்ணுறேன், உங்கள் நம்பருக்கு ரீச் பண்ணிகிட்டே இருந்தேன், பட் நீங்களும் கால் பிக் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்ல, இல்லை நான் ஏர்வேயில் இருந்தேன், அதனால உங்களோட கால் எனக்கு ரீச் ஆகலை, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி அவர் பதட்டமாக இருக்கார். சார் ப்ளீஸ் லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட், அவளுக்கு எதுவும் ஆகாது நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஜின்னு கொஞ்சம் லைட்டாக டாப் பண்ணிகிட்ருக்கான். பட் ஜின்னால் ஹே காண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இங்கே இவளுக்கு ஆக்சிடெண்ட் ஆன விஷயம் நம்ம ஜின் இங்கே வந்தது ஹோபிக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இப்போது. ஆனால் நம்ம ஜின் சொல்லிட்டு தான் வந்திருப்பார், யாரும் வர வேண்டாம், ஹேண்டில் தட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு போயிருப்பார். ஸோ எல்லாருமே இங்கேருந்து ஒரு டென்ஷன் மோடில் இருக்காங்க. ஜின்னுக்கு கால் வருது, மீரா பண்ணுறா, ஹோபி பண்ணுறா, எல்லாருமே பண்ணுறாங்க. பட் அவருடைய யாரோட காலையும் பிக் பண்ணுற சுச்சுவேஷன் இல்லை. ஏன்னா பிகாஸ் என்னாச்சு அவளுக்கு என்னாச்சுன்ற கொஷின் தான் அங்கே திரும்ப ரீசன் ஆகும். பட் இவருக்கே என்னாச்சுன்னு தெரியாத நிலமையில தே ஓன்ட் ஆன்சர் எனிதிங். ஸோ அதனால் அவர் எதுவுமே பிக் பண்ணலை. அந்த பையனுமே ஜின் கூடயே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். ஜின் கொஞ்சம் நேரம் போல் ஆகுது, ஆல்மோஸ்ட் மிட் நைட்லாம் க்ராஸ் ஆகி நெக்ஸ்ட் டே ஆகிடுச்சு. நம்ம ஜின், நீ பரவாயில்ல போப்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இட்ஸ் ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஒரு நீடு இருக்கும், ஹெல்ப் இருக்கும்ல, நான் ஹெல்ப் பண்ணுறேன், என்ன இருந்தாலும் என் காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அந்த கார் நம்பர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த ஜின் கேட்குறாரு. ஐம் சாரி சார், நான் அந்த பொண்ணுக்கு பின்னாடி 2 வீலரில் வந்துட்டு இருந்தேன், கண்டிப்பாக எனக்கு தெரியாது, எனக்கே காலேஜ் ஐடி கார்டெல்லாம் பார்க்கும்போது தான் அவள் என் காலேஜ் பொண்ணு, என் காலேஜில் தான் படிக்கிறா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ ஆஃப்டர் தட் ஒன்லி நான் சில விஷயங்களை ரெக்கக்னைஸ் பண்ணேன். ஸோ என்னால் எதுவுமே அந்த டைமில் ஃபீல் பண்ண முடியல. அப்போ அவளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் மனசில் தோணுச்சு சார், சாரி, கார் நம்பர்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த பையன் எல்லாமே சொல்கிறான். ஹானஸ்ட்டாக தான் இருக்கும் அவனோட வேர்ட்ஸ் எல்லாமே. ஜின்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஜின் ஒரே ஒரு வேர்டு தான் சொல்கிறாரு, ஐம் ரியலி தேங்க் ஃபார் யூ, பிகாஸ் அவளை நான் தான் இங்கே ஸ்ட்ரகிள் பண்ணி அனுப்பி வச்சேன் படிக்கிறதுக்காக. ஆனால் இப்படி ஒரு சுச்சுவேஷன், நான் அதை பற்றி பேச விரும்பல,
அண்ட் சடன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹெல்ப் அப்படின்னு சொல்ல, சார் பரவாயில்ல, நம்ம ப்ரே பண்ணிப்போம் அவங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென் கூடவே இருக்கான் அந்த பையன். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் டே கிட்டத்தட்ட 2 days ஆகிடுச்சு. 2-3 கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவளுக்கு ப்ளட் தேவைப்படுது. அவளோட ப்ளட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேர் குரூப்பாக இருக்குது, நெகட்டிவ் குரூப்பு. ஸோ நிறைய இடங்களில் ட்ரை பண்ணுறாங்க. சொல்லப்போனால் அந்த பையனை நிறைய இடங்களில் அவளோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறான். அவன் நிறைய ஹெல்ப் பண்ணுறான். சொல்லப்போனால் நம்ம ஜுவானாக்கு நம்ம ஜென் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக அவனுக்கு வந்து தேங்க் பண்ணுறாரு. சார் ப்ளீஸ் நீங்கள் திரும்ப திரும்ப தேங்க் பண்ணுறது ஏதோ ஒரு மாதிரி கில்ட் ஆகுது, ப்ளீஸ் அதெல்லாம் பண்ணாதீங்க, ஏதோ எங்களால் முடிஞ்சது நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கான். ஆஃப்டர் 2 days ஆகுது. ஜென்னோட பேரண்ட்ஸ் ஆஃப்டர் ஒரு 2 days ஆகுது. நம்ம ஜுவானோட பேரண்ட்ஸோ ஹோபியோ அங்கே வராங்க. பிகாஸ் நம்ம பொண்ணுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, எப்படி இருப்பாங்க சொல்லுங்கள்? தே ஓன்ட், அவங்களால இருக்கவே முடியல. வந்துட்டாங்க. நம்ம ஜென் நம்ம ஹோபி பார்த்துட்டு, ஏன் ஹோபி எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, சாரிடா என்னாலே முடியல, அவங்க பெற்றவங்கடா எப்படா இருப்பாங்க, வந்துட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எதுவுமே பண்ண முடியல. எல்லாருமே வெளியில் உட்காந்து அழுதுட்டு தான் இருக்காங்க. எத்தனை பேர் வந்து என்ன பண்ண முடியும்? எத்தனை பேர் வந்தாலுமே கூட அவளாக சரியாகணும், குணமாகணும்னு நினச்சாதான் ஆக முடியும் இல்லையா? ஸோ எல்லாருமே அவளுக்காக ப்ரே பண்ணுறாங்க, வெயிட் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் ஒன் வீக் கழிச்சு தான் அவளோட உடம்புல ஒரு சின்ன அசைவே வருது. அந்த அசைவுக்காக 1 வாரம் காத்திருக்காங்க. அந்த அசைவெல்லாம் வந்ததுக்கப்புறமா தான் டாக்டர்ஸ் இப்போ அவங்க கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டர், சொல்லப்போனால் ரிஸ்க்கான கண்டிஷன்ஸை இப்போ தான் க்ராஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம நிறையா அப்சர்வ் பண்ணணும். அவங்களோட ஹெல்த்தை நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். 24/7 அவங்களோட கேர் நமக்கு அட்டென்ஷனில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அந்த டாக்டர்ஸ் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ ஆஃப்டர் ஃபியூ மோர் டேஸ் நம்ம ஜென் அவளை பயங்கரமாக பார்த்துக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படியே 1 week 2 week கிட்டத்தட்ட 3 weeks ஹாஸ்பிட்டல்லையே இருக்கா. இப்போது எழுந்து உட்கார்றா, பேசுகிறா, எல்லாமே நடக்குது. பட் ஸ்டில் இன்னமும் அவளோட உடம்பு ஃபுல்லாக அவ்வளோ காயம் இருக்குது, தலையில் அடிப்பட்ட காயம் இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம ஜின் அதெல்லாம் பொறுமையாக பார்த்துக்கிறாரு, ட்ரீட் பண்ணுறாரு, கேர் பண்ணுறாரு. ஆஃப்டர் ஒரு 3 weeks ஆகுது. இந்த 3 weeks அப்புறமா டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு முடிவுக்கு வந்து நம்ம ஜென் வந்து டிஸ்சார்ஜ் எல்லாம் பண்ணி வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வராரு. நம்மளுடைய ஜென் ஹோபி அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாரையுமே நீ கூட்டிகிட்டு கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன், நான் இங்கே இருக்கேன் அவ கூட அப்படிங்கிறத சொல்லி அவங்கள ஒரு வழியாக சமாதானப்படுத்தி, பிகாஸ் அவங்களும் வயசானவங்க இல்லையா, அவங்களையும் ஸ்ட்ரகிள் பண்ண வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாரு. அவங்களும் தான் குழந்தை கூட இருந்த அந்த டேஸ் எல்லாத்தையுமே அவங்களுக்கும் அந்த கஷ்டம் இருக்குது. பட் ஸ்டில் அவரோட ஹஸ்பண்டை விட நம்ம ஒன்றும் பெட்டராக அவங்கள பார்த்துக்க மாட்டோம் அப்படிங்கிறதுனால போயிட்டாங்க. ஸோ ஆஃப்டர் ஒரு 3 to 4 weeks ஆகுது. இப்படியே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஒரு 1 month ஆகிடுச்சு. அவள் ஒரு 40% அவள் ரெக்கவர் ஆகுறதுக்கே அவளுக்கு ஒரு 1 month ஆகிடுச்சு. ஸோ இப்போது இன்னும் ஒரு 60% ரெக்கவர் ஆகணும். ஸோ அது நம்ம ஜின்னோட கையில் தான் இருக்குது. மெடிசன்ஸ் அவள் ப்ராப்பராக சாப்பிட்ணும், அவளை எழுந்தெல்லாம் நடக்க முடியாது. ஈவன் அவர் வாஷ்ரூம் போகணும் அப்படின்னு நினச்சா கூட அதுக்கு ஜின் தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும். ஸோ எல்லாமே நம்ம ஜின்னோட கையில் தான் இருக்குது. ஸோ ஜின்னு இப்போ அவள் தங்கியிருக்க அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறா. கூடவே நம்மளோட ஜிம்மன், நம்மளுடைய அதுக்கப்புறம் நம்ம சுகா, இவங்க எல்லாருமே சேர்ந்து நம்மளுடைய ஜின்னுக்கும் நம்ம ஜுவானாக்கும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் ஜுவானாவை இவங்க எல்லோரும் மானிட்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவளுக்கு தெரியவே தெரியாது. இப்படி மானிட்டர் பண்ணிகிட்டு இருந்தவங்க இப்போது ரொம்ப சீத்ருவாகவே கண் எதிர்க்கவே நாங்கள் உன்னை கேர் பண்ணுறோம், நாங்களும் உன் பிரதர்ஸ் தான் அப்படிங்கிறத அவளுக்கு கண்ணு முன்னாடி காமிச்சு எல்லாருமே நம்ம ஜின் கூட சேர்ந்து அவளை கேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஜின்னுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பண்ணுறாங்க. 3 வேளையும் அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறது, டின்னர் கொடுக்குறது, லஞ்சு கொடுக்குறது, மெடிசன் சாப்பிட வைக்கிறது, அவளோட உடம்பு தொடச்சி ட்ரெஸ்ஸு மாற்றுறது, இதுக்கு நட அவளோட பீரியட்ஸுன்னு சொல்லி எல்லாத்தையுமே ஜின் அவ்வளோ நல்லா கேர் பண்ணுறாரு. ஸோ இப்படியே டேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நல்லாவே போயிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அவளோட ஹெல்த்துமே ரெக்கவர் ஆகுது. இப்போ ஒரு 60% ரெக்கவர் ஆகிட்டா. இன்னும் ஒரு 40% ரெக்கவர் ஆக வேண்டியது இருக்குது. பிகாஸ் இன்னமும் அவளால் எழுந்தெல்லாம் நடக்க முடியல. ஸோ அவள் எழுந்து நடக்க ஆரம்பித்தா தான் அவளோட ஹெல்த் வந்து நல்லா ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு முழுமையான ஒரு இது இருக்கும். ஸோ
ஸோ இப்போ அதெல்லாம் இல்லை அப்படிங்கும்போது எல்லாருமே அவரோட அந்த வாக்கிங் மூமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்படியே டேஸ் வந்து பாஸ் ஆகுது. ஒன் டே ஒரு நாள் ஈவினிங், ஏற்கனவே இவங்க 2 பேருக்கு நடுவில் ரிலேஷன்ஷிப் நல்லா தானே இருக்குது. இப்போ ஜுவானாவும் ஜின்னும் நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது நம்ம ஜின் அவளை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு, ஹக் பண்ணிக்கிறாரு, வார்மாக வச்சுக்கிறாரு. அவளுக்கு எந்த ஒரு ஹர்ட்டான ஃபீலும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் சீத்ரூவாகவும் இருந்துகிட்டே இருக்கார். ரொம்ப கீனாக அவளை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ இப்படியே கொஞ்ச நாள் வந்து போயிட்டே இருக்கு. ஸோ ஒரு நாள் ஒரு ஆஃப்டர்நூன் போல் இருக்கும். நம்ம ஜுவானாக்கு பீரியட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் மந்த்துக்கு அவளுக்கு ரொம்ப வயிறு வலிக்குது. ஜின் வந்து ஒரு முக்கியமான ஒரு எப்படி சொல்கிறது, இப்போது நம்ம ஜின் இங்கேருந்தே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஒரு ஆன்லைனில் ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது சடனாக ஜுவானாக்கு அவளோட பீரியட்ஸ் ஃபீல் ஆகுது. இப்போ அவள் எழுந்து போய் அவளோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி ஃப்ரெஷ்அப் பண்ணி அவளுடைய அந்த ரொட்டீனெல்லாம் பண்ணணும். பட் அவளால் இப்போ எழுந்துக்க முடியாது. பிகாஸ் காலில் இன்னமும் வந்து அந்த பேண்டேஜ் எல்லாம் போட்டிருக்கு. யாரோ ஒருத்தரோட ஹெல்ப் அவளுக்கு வேணும். இப்போது பீரியட்ஸ் ஆகுது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சு அப்படின்னா பிளட் ஸ்டெயின் ஆக ஆரம்பிச்சிடும். அவளோட ட்ரெஸ்ஸு பிளாங்கெட்டுன்னு சொல்லி எல்லா இடமும் வந்து ஃபுல்லாக வந்து எல்லாமே இதுவாக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படியே போகக்கூடாது அப்படிங்கிறதுல அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜின் பார்த்தாங்க ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கார். சொல்லிட்டு தான் போயிருப்பார். ஒரு 2 hours மீட்டிங் தான், நான் முடிச்சுட்டு வந்துடுவேன், கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங், நான் போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் போயிருப்பார். ஆஃப்டர் 1.5 hours ஆகிடுச்சு அவளுக்கு பீரியட் ஸ்டார்ட் ஆகி. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஜின்னோட மீட்டிங் 2 hours சொல்லியிருப்பார். இப்போ 3 hours மேலே ஆகிடுச்சு. இன்னமும் மீட்டிங் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குது, முடியவே இல்லை. அவள் வெயிட் பண்ணுறா. அவளோட பீரியட்ஸ் ஃப்ளோ அதிகமாகுது. நார்மல் பீரியட்ஸ் மாதிரி இருக்குது அவளுக்கு. அப்படியே ஃப்ளோ வந்து ப்ளீட் ஆகிட்டே இருக்குது. அவளுடைய ட்ரெஸ் எல்லாம் நனையுது. அவளோட பஜாமா ஃபுல்லாக ஸ்வெட் ஆகுது, ஈரமாக ஆரம்பிக்குது, பிளட் ஸ்டெயின் ஆகுது. அவளுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதுக்கு மேலே ஜென்காக வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவள் ஆல்ரெடி கையை வந்து அவளோட நெக்கோடு சேர்த்து அட்டாச் பண்ணியிருப்பாங்கல்ல, அதை அப்படியே கொஞ்சம் லைட்டாக லூசன் பண்ணி அவளே கஷ்டப்பட்டு வெளில எடுத்துடுறான். எடுக்கும்போது ரொம்ப வலிக்குது, பட் இருந்தாலும் கஷ்டப்பட்டு எடுத்துட்டா. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவளோட லெக்ஸையுமே அந்த இதில் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையுமே எடுத்து முடிச்சுட்டு அப்படியே அவளோட காலை எடுத்து வைக்க ட்ரை பண்ணுறா. பட் ஸ்டில் அவளால் முடியல. ஆல்மோஸ்ட் 1.5 months அவளோடது பாடி எந்த ஒரு செல்ஃப் மூமெண்ட்டுமே இல்லாமல் இருந்துச்சு. இந்த செல்ஃப் மூமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் எல்லாமே ஒரு சப்போர்ட்டில் போய்ட்டு இருந்துச்சு. இப்போ சடனாக ஒரு செல்ஃப் மூமெண்ட் கொடுக்கும்போது அவளுக்கு அவ்வளோதான், உடம்பெல்லாம் அப்படியே தடன்னு ஆடுது. அப்படியே டமால்னு கீழே விழுந்துட்டா. அவள் விழுந்த வேகம் பக்கத்தில் இருந்த ஒரு டேபிள் மேலே இருந்த ஒரு நைட் லேம்ப் பார்த்திங்கன்னா கிளாஸில் இருக்குது. இவள் விழுந்த வேகம் அப்படியே அந்த கிளாஸ் லேம்பை கையில் தெரியாமல் தட்டி விட்டுட்டா. இவளோட அடிப்பட்ட கையோ பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு, இவள் விழுந்து கை தட்டி விட்டதோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அது விழுந்த சத்தத்தை கேட்டு நம்ம ஜின் அப்படியே சட்டுன்னு எழுந்து வராரு. பிகாஸ் அந்த லைட் சவுண்டு தான் இவள் விழுந்ததுக்கான அடையாளம் இல்லையா. ஸோ டக்குன்னு எழுந்து வந்து பார்க்குறாரு. ஜுவானா கீழே விழுந்து அம்மா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறா. இவள் கத்துனோடனே ஜின்னுக்கு அவ்வளோதான், இருந்த பாதி உசுறு போச்சு. அப்படியே ஓடி வந்து நம்ம ஜுவானாவை அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கி பெட்டில் போட்டு, என்ன பண்ணுற, எதுக்கு இப்போ நீ பெட்டை விட்டு இறங்குனா அப்படின்னு சொல்லி அப்படி தூக்கும் போது அவரோட கையில் வந்து ஒரு வெட்னஸ் ஃபீல் ஆகுது. அந்த பெட்டையும் பார்த்துட்டாரு. பிளட் ஸ்டெயின் ஆகிருக்கு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு பீரியட்ஸ் ஜின், ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட 1.5 hours ஆகிடுச்சு எனக்கு பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆகி. நீங்களும் வந்துடுவீங்கன்னு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணேன், ஆனால் என்னால் முடியல. பெட்டு ஃபுல்லாக ஸ்டெயின் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே உட்காந்துட்டு இருந்தால் என்னால் முடியாது. இப்போவே எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது, டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது, ஒரு மாதிரி ட்ராக்டெல்லாம் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அழுதுகிட்டே சொல்கிறா. அப்படியே ஜின் அப்படியே அந்த உட்காந்துட்டு இருக்க பொசிஷன்லேயே அவரை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஐம் சாரி டி, ஐம் ரியலி சாரி. உன்னை இந்த சுச்சுவேஷனில் ஒரு செகண்ட் கூட விட்டு போகக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் உன்னை விட்டு போயிடுவேன்னு நினைக்கவே இல்லைடி. ஐம் ரியலி சாரி ஜுவானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளை லிஃப்ட் பண்ணி வாஷ்ரூம் கூட்டிகிட்டு போகிறாரு. அவளுடைய மொத்த ட்ரெஸ்ஸையும் அப்படியே ரிமூவ் பண்ணி அவளோட பேண்டீஸ்லேருந்து எல்லாத்தையுமே செக் அவுட் பண்ணி அவளை நல்லா க்ளீனாக ஃப்ரெஷ்அப் ஆக வச்சு, அவளுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸும் அவளுக்கு டச் ஆகாத மாதிரி க்ளீனாக அவளை ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் அவளுடைய பீரியட்ஸ்க்கு என்னென்னலாம் அவளுக்கு செக்யூர்ஸ் பண்ணணுமோ எல்லாமே பண்ணி அது எல்லாத்தையும் முடித்து அந்த பிளாங்கெட்டை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி புது பிளாங்கெட் போட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி திரும்பி அவளை பழையபடி கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கும்போது அவள் அழறாளோ இல்லையோ ஜின் பயங்கரமாக அழறாரு. ஐம் சாரி ஜுவானா, நான் உன்னை இங்கே அனுப்பியிருக்கவே கூடாது. நான் உன்னை இங்கே அனுப்புனதுனால தானே நீ இவ்வளோ கஷ்டப்படுற. ஒருவேளை நீ அங்கே இருந்திருந்தனா நானே உன்னை கூப்பிட்டு போயிருப்பேன். ஒருவேளை நான் உன்னை அனுப்பாமல் இருந்தால் உனக்கு ஆக்சிடெண்ட்டே ஆகிருக்காதுல்ல. நீ இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்க மாட்டேல. 1.5 மணி நேரம் இந்த ஸ்மெல்லோட நீ இருந்திருக்க மாட்டேல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை ஜென் ஒன்றும் இல்லை, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை தான், நான் பார்த்துக்கிற விடுங்க, அழாதீங்க அப்படிங்கிற மாதிரி இவள் டைட்டாக ஜின்னை ஹக் பண்ணிக்கிறான். ஜின்னும் அப்படியே மூச்சு இல்லை, காற்று கூட போகாத அளவுக்கு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணி ஐம் சாரி ஜுவானா அப்படின்னு சொல்லி அவரோட லிப்ஸில் ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாரு. இதோட இந்த பாட்டை நான் இங்கே என் பண்ணுறேன். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சியர்ஸ், பாய் அண்ட் டேக் கேர். உங்களுக்கு எதாவது பேசணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் செல்ல குட்டீஸ்.